தொடர்ந்து மோசேயோட வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டு வரோம். ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ಮೋಸೆಯ ಜೀವನವನ್ನು ನಾವು ಗಮನಿಸಿ ಬರ್ತಿದ್ದೇವೆ. சோ இன்னைக்கு 4வது பாகம் மோசேயோட வாழ்க்கையிலே 4வது பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஒருவேளை நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா கடந்த வாரங்களிலே நம்ம முத 2 3 இதுல 3வது பார்க்கல. சோ 4வது நீங்க அந்த இதெல்லாம் நீங்க தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். ಈ ದಿನ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿರೋರು ಒಂದು ವೇಳೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಾರೆ. ಈ ದಿನದಲ್ಲಿ ಮೋಸ ಒಂದು 4ನೇ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ತಿಳಿದಿರೋರು நம்ம யூடியூப்ல இருப்பந்த 1 2 3 பாகವನ್ನು தப்பதை வீಕ್ಷಿಸಿ. சரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த செய்தியோட தலைப்பு என்னதுன்னா, நம்மளுடைய விடுதலைக்காக நடக்கப்படுகிற யுத்தம். ಈ ಒಂದು ಕರ್ತನ ವಾರ್ತೆ ಹೋಗಲು ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಈ ಭಾಗಗಳ ಶೀರ್ಷಿಕೆ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಕರ್ತನೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ. நம்மளுடைய விடுதலை, நம்ம விடுதலை பெறணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு நம்மளுக்கு அறியாத ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. இந்த ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದಾದರೆ ನಮಗೆ ಅರಿಯುತ್ತಾ ಇರುತ್ತೆ ಹಿಂದೆಗಡೆ ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಕಷ್ಟಗಳು ಉಂಟು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த யுத்தம் இன்னைக்கு நம்ம யாத்ராகம புஸ்தகம் 7வது அதிகாரத்துல இருந்து 13வது அதிகாரத்துக்கு வரைக்கும் பார்க்க போறோங்க. நம்ம ಈ ಒಂದು ಯುದ್ಧವು ಒಂದು ವಿಮೋಚನಾ ಕಾಂಡಲ್ಲ ಒಂದು 7ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 13ನೇ ಅಧ್ಯಾಯವರೆಗೂ ಗಮನಿಸೋಣ. இந்த யுத்தம் எதுக்காக நடக்குது? ಈ ಯುದ್ಧವು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಡೆಯುತ್ತದೆ? நம்மளுடைய ஆத்மாக்காக நடக்குதுங்க. நம்மளுடைய இருதயத்துக்காக இந்த யுத்தம் நடக்குதுங்க. ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ ಆತ್ಮದ ಜೀವಿತಕ್ಕೋಸ್ಕರ ನಡೆಯುತ್ತದೆ. என்ன பிரதர் இந்த யுத்தம் அப்படி நீங்க கேட்கலாங்க. ಏನು ಸಹೋದರನೇ ಯುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் என்ன பண்ணேன்னா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேங்க. ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತೇನೆ. ಒಂದು ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗೋದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. அந்த கூட்டத்துல அவங்க சொல்றாங்க, உங்க சர்ச்ல நீங்க எப்படி அடிக்ஷன் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அடிக்ஷன்னா அடிமைத்தனம். சில காரியங்களை விட முடியாத சில பழக்கங்கள் இருக்கும். அதுல இருந்து விடுதலை பெறுறதுக்கு உங்க சர்ச்ல ஜனங்களுக்கு நீ எப்படி நீங்க அவங்களுக்கு போதிக்கணும், எப்படி அவங்கள நடத்தணும் அப்படின்றது ஒரு சின்ன கோர்ஸ்ங்க. அந்த கோர்ஸ் ಆ ಒಂದು ತರಬೇತಿ ಶಿಬಿರದಲ್ಲಿ ನಾವು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೆ. ನಿಮ್ಮ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದಾದರೆ ಮಧ್ಯ ವ್ಯಸನಗಳು ದಾಸತ್ವದಲ್ಲಿರುವುದು ಹೇಗೆ ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದು ಎಂಬುದಾಗಿ ಆ ತರಬೇತಿ ಕೇಂದ್ರವಾಗಿತ್ತು. சில காரியங்களை அவங்க சொன்னாங்க. அதை இப்ப நான் குயிக்கா ஷேர் பண்ண போறேன். ஒரு 5 நிமிஷம் ஷேர் பண்ண போறேன். அப்புறம் நான் செய்திக்குள்ள போறேன். இன்னைக்கு ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಿದ್ರು ಒಂದು ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ನಂತರ ನಾವು ಇದಕ್ಕೆ ஸ்லைட் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. முதல் ஸ்லைட்ல இங்க பாருங்க, குடியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள். ಕುಡಿತದಿಂದ ಒಂದು ದಾಸತ್ವ ಹೊಂದಿದ ಜನಗಳಿಗೋಸ್ಕರ இந்தியால 3 கோடி ஜனங்கங்க குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 3 ಕೋಟಿಗಳ ಜನರು ಕುಡಿತನ ದಾಸತ್ವ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. ஆனா அதுல 38 பேர்ல ஒருத்தர் தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. அதுல 38 ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಒಂದು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಹೋಗುತ್ತಾರೆ. இன்னும் 38 பேர் அப்படின்னா எத்தனையோ கோடி ஜனங்க குடியில இருந்து வெளியே வர முடியாம கண்ணீரோட வேதனையோட பாதிப்புல இருக்கிறாங்க. ಇನ್ನು 37 ಜನಗಳು ಅನೇಕ ಕೋಟಿ ಅಂತರು ಅದು ಕಣ್ಣೀರಿಂದ ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬರದಾದ ಕಣ್ಣೀರಿಂದ ಇದ್ದಾರೆ. 30 லட்சம் வாலிப சகோதரர்கள் என்னது குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. 30 ಲಕ್ಷ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ದಾಸತ್ವಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. இதனால குடும்பம் பாதிக்கப்படுது. ಅದರಿಂದ ಕುಟುಂಬಗಳು ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இதனால சமுதாயம் ஆக்சிடென்ட்ஸ் 70% ஆக்சிடென்ட் ஆகுறது ஏதோ ஒரு குடியினால இல்ல போதையினால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுங்க. ಇಲ್ಲ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶ ನಡೆಯುವಂತ ಅಪಘಾತಗಳು 70% ಒಂದು ಕುಡಿತದಿಂದ ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಲಕವಾಗಿ ದೊರೆಯುತ್ತವೆ. அடுத்தது ட்ரக்ஸ் பத்தி பாருங்க. ட்ரக்ஸ் ಇನ್ನೊಂದು ಮದ್ಯ ವ್ಯಸನಿಗಳಿಗೋಸ್ಕರ 5 கோடி ஜனங்க ட்ரக்ஸ்க்கு அடிமையா இருக்காங்க. இந்தியா நாட்டுல 140 கோடி பேர்ல 5 கோடி பேர் ட்ரக்ஸ் எடுக்கறாங்க. ಮದ್ಯ ವ್ಯಸನಿಗಳು 5 ಕೋಟಿ ಜನರು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಅದು ಸೇವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அதுல 5 லட்சம் பேர் பிள்ளைகள். ಅದರಲ್ಲಿ 5 ಲಕ್ಷಗಳು ಜನಗಳು ಮಕ್ಕಳು. பாருங்க எந்த அளவுக்கு நம்ம நாட்டுல நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குதுங்க. இதுங்கெல்லாம் நம்ம கண்ணு ಮುಂದೆ ಇದು ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಜರುಗುತ್ತಿದೆ ನೋಡಿ. நம்ம டெய்லி பாக்குறோங்க, இதோட பின்விளைவுகளை பாக்குறோங்க. நம்ம ಇದರ ಹಿನ್ನೆಲೆ ಒಂದು ಅಪಘಾತಗಳು ದಿನನಿತ್ಯ ನಾವು ನೋಡುತ್ತಲೇ ಇರುತ್ತೇವೆ. அடுத்தது பாருங்க, பாலியல் அடிக்ஷன், செக்சுவல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்தியா உலகத்திலே 3வது இடத்துல இருக்குதுங்க. ಲೈಂಗಿಕ ಒಂದು ದುರ್ಜನವು ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಭಾರತ ದೇಶ ಪ್ರಖ್ಯಾತವಾಗಿದೆ. இதுக்கு யாரும் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டாங்க. இதுக்கு யாரும் சர்ச்சில் ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது அவமானத்துக்குரிய காரியம். இதை பார்த்தா எல்லாம் கேலி பண்ணுவாங்க, சிரிச்சிருவாங்க. அதனால யாரும் வெளியே சொல்லவே மாட்டாங்க. ಇದು ಯಾವುದು ಚಿಕಿತ್ಸೆಗೊಳಗಾವುದಲ್ಲ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಈ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಅವಮಾನಕ್ಕೊಳಗಾದ ವಿಷಯವಾಗಿರುತ್ತೆ. ஒரு அடிமைத்தனம்னா என்ன? ದಾಸತ್ವ ಅಂದ್ರೆ ಏನು? அவங்க சொல்றாங்க, பிரதர் நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து விட்டுறேன் பிரதர், என் கண்ட்ரோல் இருக்குது, என் கையில கண்ட்ரோல் இருக்குது, அடுத்த வாரத்துல கண்டிப்பா நான் விட்டுருவேன் அப்படின்னுவாங்க. அது ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ನಿಯಂತ್ರಣ ಬಿಡದೆ ವಾರದಿಂದ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அது விட முடியாது அவங்களால. அதை ಬಿಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅವರಿಂದ. அப்பதான் அடிக்ஷன். என்னால விட முடியும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல. அதுதாங்க அடிமைத்தனம்.
ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತೇನೆ, ಬಿಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅದೇ ಒಂದು ದಾಸತ್ವವು. அடுத்ததுங்க முக்கியமா புதுசா அது ஒரு காரியம் நடக்குதுங்க. அது நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும். எஸ்பெஷலி வாலிப சகோதர சகோதரிகள் கவனமா இருக்கணும். கேம்பிளிங், என்னது கேம்பிளிங் தமிழ்ல என்னது, சூதாடுறது, சூதாடுற ஒரு அடிமைத்தனம். ಇದು ಹೊಸದಾಗಿ ಒಂದು ಉದ್ಭವ ಆಗಿರೋದು ಜೂಜಾಟ, ಅದಕ್ಕೂ ದಾಸತ್ವ ಒಳಗಾದ ಜನಸಂಖ್ಯೆಯು. ஆன்லைன்ல சூதாடுறது 14 கோடி இந்தியர்கள் ஆன்லைன்ல சூதாடுறாங்க. ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ 14 ಕೋಟಿ ಜನರು ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಜೂಜಾಟವನ್ನು ನಿರಂತರವಾಗಿ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இதனால நிறைய பேரு கடன்ல இறங்கி வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறாங்க வாலிப சகோதரர்கள். ಯೌವನಸ್ಥರು ಅದು ಅನೇಕ ಸಾಲಗಳೊಂದಿಗೆ ತನ್ನ ಜೀವಿತವೇ ಅಂತ್ಯಗೊಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. பாருங்க, இதுல வந்து 3 கோடி பேர் காலேஜ் பசங்க. இதுல 20%, அந்த 14 கோடியில 3 கோடி பேர் காலேஜ் பசங்க கேம்பிளிங் பண்றாங்க. 14 ಕೋಟಿ 3% ಒಂದು ಕಾಲೇಜು ಮಕ್ಕಳು ಗ್ಯಾಮ್ಲಿಂಗ್ ನಿರಂತರವಾಗಿದ್ದಾರೆ. அடுத்தது வீடியோ கேம்ல அடிக்ஷன் ஆயிருக்கிறது. பாருங்க, 30 கோடி மேல பேர் இருக்கு வீடியோ கேமுக்கு அடிக்ஷன் ஆயிருக்காங்க. ವಿಡಿಯೋ ಗೇಮ್ಗೆ ದಾಸತ್ವಗಳು 30 ಕೋಟಿ ಸರಿಸುಮಾರು ಎಂಬುದಾಗಿ. இந்தியா நம்பர் 5 ಫೋನ್ ಅಡಿಕ್ಷನ್ல, ಸ್ಮಾರ್ಟ್ ಫೋನ್ ಅಡಿಕ್ಷನ್ல ಇಂಡಿಯಾ ನಂಬರ್ 5 ಉலகத்துல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಖ್ಯಾತಿಗೊಂಡು 5ನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ನಿರಂತರ ಒಂದು ದಾಸತ್ವ ಒಳಗಾದ. இந்த ಫೋನ್ ಅಡಿಕ್ಷன்னால 35ல இருந்து 40% பேர் டிப்ரெஷனுக்குள்ள இருக்காங்க வாலிப பிள்ளைகள். ಈ ಫೋನಿನ ಒಂದು ದಾಸತ್ವದಲ್ಲಿ 35% ಜನರು ಖಿನ್ನತೆ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ ಯೌವನಸ್ಥರು. அவங்களுக்கு வந்து ரூமுக்குள்ள தனியா இருக்க தான் பிடிக்கும். அவங்க வந்து இன்னொருத்தர் கூட பேசுறதுக்கு பிடிக்காது. அவங்க இருட்டா ஒரு ரூம்ல போன் மாத்திரம் கொடுத்தா அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆயிருச்சு பிரெயின், அந்த அளவுக்கு பிரெயின் வந்து அப்படி ட்ரெயின் ஆயிருச்சுங்க. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಏಕಾಂತವೇ ಕತ್ತಲೆ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಫೋನ್ ಮಾಡ್ತಾ ಕೊಟ್ಟರೆ ಸಾಕು, ಅದರೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಅಂಟಿಕೊಳ್ಳುತ್ತೆ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಿದುಳು ಅದಕ್ಕೆ ಅಂಟಿಕೊಂಡಿದೆ. அந்த மாதிரி போன் யூஸ் பண்ற பிள்ளைகள்ல பாதி பேர் 50% வந்து என்ன சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க வந்து கோவப்படுறாங்க, ரொம்ப எரிச்சல் கோவம் வருது, ரொம்ப சோம்பேறி ஆயிடுறாங்க, படிப்புல வந்து அவங்க ரொம்ப கம்மி ஆயிடுறாங்க அப்படின்னு வந்து அவங்க தகப்பன் தாய்மார் கண்ணீரோட சொல்றாங்க. ಅವ್ರ ತಂದೆ ತಾಯಿ ಏನಂತ ಇದೇ ರೀತಿಯ ಮಕ್ಕಳು ಅವರಿಗೋಸ್ಕರ ಬಹಳ ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಯಾವುದೇ ಒಂದು ಸರಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಕಣ್ಣೀರಿಂದ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எப்படி நான் ஒரு காரியம் சொல்றேங்க, இதை நீங்க கவனமா கேளுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் என்ன பண்ணானுங்க, இந்த சூதாடுற கசினோ அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க போய் ஸ்டடி பண்ணானுங்க. எப்படி ஜனங்க 12 மணி நேரம் போன் அந்த சூதாடுறாங்க எப்படி அப்படின்றத போய் ஸ்டடி பண்ணாங்க அவங்க எல்லாம். ಈ ಫೇಸ್ಬುಕ್, ವಾಟ್ಸ್ಆಪ್, ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಎಲ್ಲ ಇದು ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಕ್ಯಾಸಿನೋ ಜೂದಾಳಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನು ನಾವು ಪ್ರಚಲಿತಗೊಳಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿದ್ರು. நீங்க பாத்திருக்கீங்கன்னா சூதாடுற அந்த பில்டிங் இருக்கும், கசினோன்னு சொல்லுவாங்க, அங்க ஜன்னலே இருக்காதுங்க. ஜன்னலே இருக்காது. ஏன் சொல்லுங்க ஜன்னலே இருக்காது அந்த பில்டிங்க்கு? ಕ್ಯಾಸಿನೋ ಜೂದಾಟದ ಒಂದು ಕಟ್ಟಡದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬಗೆಯ ಕಿಟಕಿ ಇರಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ಯಾಕೆ போலீஸ் வரக்கூடாதுன்னு இல்ல, இன்னொரு ஒரு காரணம் இருக்கு. போலீஸ் காசு கொடுத்தா வரமாட்டாங்க. இல்ல, எதுக்கு? வெளியில என்ன டைம் ஆகுதுன்னு தெரியக்கூடாது, அதுக்காகங்க. ಹೊರಗಿನ ಜಗತ್ತಲ್ಲಿ ಒಳಗಿದ್ದವರಿಗೆ ಯಾವುದೇ ವೇಳೆ ಎಂಬುದು ಗೊತ್ತಾಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಕತ್ತಲೆ ನಿರ್ಮಿತ ಗೋಡೆ ಕಟ್ಟಿರುತ್ತಾರೆ. நான் வந்து விளையாட போல ஒரு ஊருக்கு நான் விசிட் பண்ண போயிருந்தேன். அப்போ வந்து அந்த ட்ரிப்ல பஸ்ல வந்து அந்த ஒரு சூதாடுற இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க உள்ள. ನಾನು ಅಲ್ಲಿ ಆಟವಾಡಿಲ್ಲ, ಆದರೂ ಸಹ ಒಂದು ಪ್ರವಾಸ ಹೋಗಿದಾಗ ಒಂದು ಕಟ್ಟಡದಲ್ಲಿ ಅದು ಒಳಗೆ ಹೋಗಲು ಅನುಮತಿ ಕೊಟ್ಟರು. அப்புறம் சொல்லிராதீங்க பாஸ்டர் சூதாடுற இடத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிராதீங்க. ಹೇಳಿಕೊಳ್ಳಬೇಡಿ, ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಜೂದಾಟ ನಿರಂತರವಾಗಿದ್ದಾರೆ. அந்த இடத்துல பாக்குறேங்க வயசான 80 வயசு தாத்தா பாட்டிங்க உட்கார்ந்து அந்த சூதாடுற மிஷின் உட்கார்ந்து ஆடிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரைஸ் அடிக்குமா, லக் அடிக்குமா அந்த மிஷின் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿದರೆ 80 ವರ್ಷಗಳ ಅಜ್ಜ ಅಜ್ಜಿರು ಏನಾದರೂ ಅದು ನಮಗೆ ಬಹುಮಾನ ಸಿಗುತ್ತೆ ನಿರಂತರ ತಲ್ಲೀನರಾಗಿ ಜೂಜಾಟದಲ್ಲಿದ್ದಾರೆ. சோ பாருங்க, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து மூத்தவங்க வரைக்கும் அடிமைத்தனத்துக்குள்ள நம்மளுக்கு தெரியுதோ தெரியாம சில அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ ವೃದ್ಧರಿದ್ದು ನಮಗೆ ಗೊತ್ತು ಅರಿವು ಇಲ್ಲಿ ಇದೆಯೋ ಅದು ಇಲ್ಲದೋ ಅದರೊಳಗೆ ಅದು ಅಭ್ಯಾಸರಾಗಿದ್ದಾರೆ. சோ பாருங்க, இந்த Facebook, Instagram அந்த ஆப் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க, அந்த கலர், அந்த பட்டன், அந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னா சூதாடுற அந்த சைக்காலஜி, அந்த பிஹேவியரை எடுத்துட்டு வந்து இந்த குட்டி ஆப்புக்குள்ள போட்டு விட்டுறாங்க. அப்ப என்ன ஆயிருது, நம்மளும் அதுக்கு என்ன ஆயிடுறோம், தெரிஞ்சோ தெரியாமையோ பிடிச்சோ பிடிக்காமையோ நம்ம என்ன பண்ணிரோம், அதுக்கு அடிமையாயிரோங்க. ಫೇಸ್ಬುಕ್ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಡಿಸೈನ್ ಒಂದು ನೋಡುವುದಾದರೆ ಜೂಜಾಟವನ್ನು ಒಂದು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ನೋಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅದರೊಳಗೆ ಅಳವಡಿಸಿದ್ದಾರೆ. ನಮಗೆ ಅರಿವು ಇಲ್ಲದೆಯೋ ಇದೆಯೋ ಅದರೊಳಗೆ ನಾವು ನುಡಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಜరుగుತ್ತವೆ. இதனால நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை டேமேஜ் ஆகுது, குடும்பம் டேமேஜ் ஆகுது, சமுதாயம் டேமேஜ் ஆகுதுங்க. ಇದು ಏಕಾಂತ ಒಂದು ಜೀವಿತವೋ ಕುಟುಂಬವೋ ಮತ್ತು ಸಮುದಾಯವೋ ಅಲ್ಲಗೊಳ್ಳಗೊಳ್ಳುತ್ತದೆ. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒண்ணும் நம்மளுக்கு வழியே இல்ல, ஐயோ அப்படின்னு நம்ம வந்து கதறிட்டு இருக்கிறோங்க நிறைய வாட்டி. ಈ ದೃಶ್ಯವನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಏನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಕರವನ್ನೇ ನಾವು ವೀಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. இன்னைக்கு நம்ம மோசேயோட வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனை குறித்து நம்ம பார்க்க போறோங்க இன்னைக்கு. ಈ ದಿನದಲ್ಲಿ ಮೋಸೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ದಾಸೋಹದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಂತ ದೇವರ ಕುರಿತು ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. ஒரு விடுதலையை
ஏசப்பா உங்க வாழ்க்கையில கொடுக்கிறதுக்கு ஆசைப்படுறாருங்க இன்னைக்கு. ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಒಂದು ಕಾರ್ಯವು ಯೇಸಪ್ಪ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. நீங்க ஒருவேளை வெளியே யாருக்கும் தெரியாம சில காரியத்துக்கு நீங்க அடிமையா இருக்கலாம். ஆனா அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் என்ன பிளான் பண்றாருன்றத வசனத்தை வைத்து இன்னைக்கு பார்க்க போறோங்க. ಒಂದು ವೇಳೆ ದಾಸದ ಒಳಗಾಗಿರಬಹುದು, ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಏನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಅರಿತುಕೊಳ್ಳೋಣ. சரியா? ஒரு ஜனங்களை 430 வருஷங்க போட்டு அடிமையாய் 430 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 430 வருஷம் அடிமையாய் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். ಒಂದು ಸರಿ ಸುಮಾರು 430 ವರ್ಷ, 1 ವರ್ಷ ಅಲ್ಲ 2 ವರ್ಷ ಇಸ್ರೇಲ್ ಐಗುಪ್ತ ರಾಜನ ದಾಸವಂತೆ ಕಟ್ಟಿ ಹಾಕಿದ್ದ. அவங்கள போட்டு கொடுமைப்படுத்துறான். அவங்களுக்குன்னு சொந்தம் எதுவும் இல்லைங்க. ಅವರಿಗೋಸ್ಕರ ಸ್ವಂತವು ಏನೂ ಇಲ್ಲ. ಅವರು ಬಹಳ ಶಿಕ್ಷೆಗೂ ಒಳಪಡಿಸುತ್ತಿದ್ದ. ஒரு பிட்டு லேண்ட் இல்ல அவங்களுக்காக. ಒಂದೇ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಪ್ರದೇಶ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. அவங்கள கொடுமைப்படுத்தி செங்கல் செய்யணும். செங்கல் ஆயிரக்கணக்கான டெய்லி செங்கல் செய்யணும். என்னன்னா அந்த பிரமிட் கட்டுறானுங்க. அந்த எகிப்து நாட்டுல பெரிய பெரிய பில்டிங்க்கு செங்கல் செய்யற வேலை இஸ்ரேல் ஜனங்களுடைய வேலை. ಈಜಿಪ್ಟ್ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಪಿರಮಿಡ್ ನಿರ್ಮಿಸೋಕೋಸ್ಕರ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದ ದಿನನಿತ್ಯವೂ ಅವರು ಕೊಟ್ಟಂತ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಕೆಲಸವೂ ಅದಕ್ಕಾಗಿ ಕಟ್ಟಡ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಒಂದು ಇಟ್ಟಿಗೆಗಳನ್ನು ನಿರ್ಮಿಸುವ ಕಾರ್ಯ. இப்ப கூட எனக்கு அந்த கதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, இந்தியா நாட்டுல கூட பாத்தீங்கன்னா செங்கல் சூளை பார்த்திருப்பீங்க. செங்கல் சூளை, அந்த செங்கல் சூளையில எந்த அடிமைகள், கொத்தடிமைகளை வைத்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொந்த ரைட்ஸ் எதுவும் இருக்காதுங்க. அந்த வாழ்க்கை முழுவதும் சம்பளம் இல்லாம வேலை செய்யணும், சாப்பாடு மாத்திரம் கொடுப்பாங்க. பிள்ளைங்க எல்லாரும் அடிமையா தான் இருப்பாங்க. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲೂ ಸಹ ಇಟ್ಟಿಗೆ ಒಂದು ಕಡಿಮೆ ನಿರ್ಮಿತ ಒಂದು ನೋಡುವುದಾದರೆ ಅವರು ಹುಟ್ಟು ಗುಲಾಮರಾಗಿ ಊಟ ಬಟ್ಟೆ ಕೊಟ್ಟು ಅಲ್ಲೇ ಅವರು ಕಟ್ಟಿ ಹಾಕಿರ್ತಾರೆ. அவங்க பிள்ளைங்களும் அந்த வேலை தான் செய்யணும், பேர பிள்ளைங்களும் அந்த வேலை தான் செய்யணும். ಅವರ ಮಕ್ಕಳು ಮರಿ ಮಕ್ಕಳು ಸಹ ಆ ಕೆಲಸವನ್ನು ಮುಂದುವರಿಸಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. சோ நம்ம தெரியும், நம்ம ஹோம் ஆஃப் ஹோப்ல ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி 4 பிள்ளைங்களை மாட்டிட்டு இருந்த 4 பிள்ளைங்களை விடுதலை பண்ணி அந்த பிள்ளைங்க படிச்சு நல்ல 90% மார்க் ஸ்கூல்ல எடுத்துருக்காங்க. இது ஆண்டவருடைய கிருபைங்க. அது ಕೆಲ ವರ್ಷಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಬಗ್ಗೆ ದಾಸತ್ವ ಒಳಗಾದ ಒಂದು 4 ಜನ ಮಕ್ಕಳು ಬಿಡುಗಡೆ ಆಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಹಾಸ್ಟೆಲ್ ಓದಿದ ಮಕ್ಕಳು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿ ಶಿಕ್ಷೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ. சோ இது ஒரு பிசாசோட பிடிங்க. இது இப்படி அடிமைத்தனத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை விடுதலையோட வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆண்டவர் விடுதலையாய் ஃப்ரீடமோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம ஆனா மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அதை நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ಕರ್ತನು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. ಆದರೆ ಸೈತಾನನ ಬಂಧನೊಳಗಾಗಿದೆ, ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. சோ இந்த இடத்துல என்னாச்சு, இந்த 430 வருஷம் மாட்டிட்டு இருக்கிற இந்த ஜனங்களை ஆண்டவர் மோசே அப்படின்ற தேவ மனுஷனை வச்சு விடுதலை கொடுக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாரு, மோசே நீ போப்பா, நீ போய் அந்த பார்வோன் ராஜா இருக்கான்ல அந்த ராஜா முன்னாடி போய் நீ நின்னு பேசு அப்படின்னு சொல்றாரு. ಈ ರೀತಿಯಾಗಿ 430 ವರ್ಷಗಳು ಒಂದು ದಾಸದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಗಳ ಬಂಧನದಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು ಮೋಸೆಯು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ ಸಂಕಷ್ಟ ಬಂದೊಳಗೆ ನೀ ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. சோ ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆண்டவருடைய இருதயத்தை இந்த வசனத்துல நீங்க பாப்பீங்க. அப்பப்போ ஆண்டவர் எந்த சுபாவம் உள்ளவர் அப்படின்னு நீங்க உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா இந்த வசனத்தை நீங்க கவனிங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಶ್ನೆ ಉದ್ಭವ ಆಗದೆ ದೇವರ ಹೃದಯವು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ವಾರ್ತೆಗಳ ಮುಖಾಂತರವನ್ನು ಅರ್ಥಕೊಳ್ಳಬಹುದು. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனங்க. யாத்திராகமம் 3, 7, 8. மைக் ஆன் பண்ணும். ஓகே. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்து அவர்களை எகிப்தின் கையிலிருந்து விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்ஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் உன் கஷ்டம் எனக்கு தெரியும், உன் கவலை எனக்கு தெரியும், நான் உன் பிரச்சனையில் மத்தியிலே உன்கிட்ட இறங்கி உன்னை பாலும் தேலும் ஓடுற அந்த பூமிக்கு உன்னை கொண்டு போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾರ್ತೆ 8ನೇ ವಾರ್ತೆ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ಓದೋದು ಬೇಡ, ಟೈಮ್ ಇರಲ್ಲ, ನಾನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾತ್ರ. ಅದು 5 ವರ್ಷದಲ್ಲಿ ದುರವಸ್ಥೆನ ಕಂಡು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬಿಡುಗಡೆ ಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದ ಪರಲೋಕದ ಇಳಿದ ಆತನ ಕರ್ತನು. சோ ஆண்டவர் இறங்கி நான் உனக்கு உன் கஷ்டத்தை பார்த்து உன் கண்ணீரை பார்த்து உன் வேதனையை பார்த்து நான் இறங்கி உனக்கு நான் விடுதலை கொடுக்க போறேன்னு சொல்றதுதாங்க நம்ம ஆண்டவருடைய இருதயங்க. ಜನ ದುರವಸ್ಥೆ ಕಂಡು ಕಣ್ಣೀರಿಂದ ವೇದನೆಗೊಂಡು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬಿಡುಗಡೆಗೋಸ್ಕರ ಇಳಿದು ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ ಒಂದು ವಾರ್ತೆಗಳ. சோ இன்னைக்கு யாராவது நம்ம ஏதாவது பாடுகளிலே நம்ம ஏதாவது
அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நம்ம ஆண்டவர் அதை பார்த்து என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு இன்னைக்கு தெரியும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಬಾಧೆಗಳೇ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದಾಸತ್ವಗಳಿದ್ದ ಇರುವುದಾದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. சோ என்ன ஆகுது, இப்போ அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்த சீன்ல என்னன்னா, அங்க வந்து பார்வோன் முன்னாடி போய் இப்ப மோசே நிக்கிறாருங்க. ಬರುವ ಹಂತದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಫಾರೋನ ಮುಂದೆ ಮೋಸೆ ಹೋಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. என்ன கேட்க போறாரு? ಏನು ಕೇಳುತ್ತಾನೆ? 430 வருஷமா இவனை அடிமைத்தனமா வச்சிருக்கான். இப்போ அவங்ககிட்ட போய் என்ன கேட்க போறாரு? 430 ವರ್ಷಗಳ ದಾಸತ್ವ ಇಟ್ಟುಕೊಂಡಂತ ಜನರು ನೋಡಿ ಆತ ಮೋಸೆ ಏನು ಕೇಳುತ್ತಾನೆ? ஒரே ஒரு கோரிக்கைங்க. ಒಂದೇ ಒಂದು ಕೋರಿಕೆ. இது எவ்வளவு அருமையான ஒரு கோரிக்கை பாருங்க. ಎಷ್ಟು ಬಹಳ ಸುಂದರವಾದ ಕೋರಿಕೆ. இன்னைக்கு இதாங்க ஆண்டவர் நம்மட்டையும் எதிர்பார்க்கறாருங்க. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದೇ ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡುತ್ತಾನೆ. பிரதர், அடிமைத்தனத்திலிருந்து எங்க பிரதர் வரணும் நானு அப்படி நீங்க கேட்கலாம். ಸಹೋದರ, ದಾಸತ್ವಗಳಿಂದ ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆமா பிரதர், ஆண்டவர் வந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறீங்க. விடுதலை கொடுத்து நான் என்ன பண்ணணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ಹೌದು, ಕರ್ತನು ನನಗೋಸ್ಕರ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹಂಬಲಿಸುತ್ತಾನೆ. ಬಿಡುಗಡೆ ಆದ ನಂತರ ನಾ ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು? 8வது அதிகாரம், யாத்ராகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. விமோசன காண்ட 8ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸಿ. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. ரெண்டே கேள்விதாங்க, ரெண்டே தாங்க. என் ஜனங்களை தயவு செய்து அனுப்பிவிட்டுரு, என் ஜனங்களை விடுதலை செய் அப்படின்னு பார்வோன்ட்ட போய் சொல்றாருங்க. ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ನನ್ನ ಜನರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಫಾರೋನ ಮುಂದೆ ಮೋಸೆ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்குங்க, லெட் மை பீப்புள் கோ. லெட் மை பீப்புள் கோ. ஏன் ஜனம் அது? அந்த 430 வருஷம் கஷ்டத்துல இருக்காங்களே அவங்க ஏன் ஜனம், ஏன் ஜனத்துக்கு நீ விடுதலை கொடு அப்படின்னு வந்து பார்வோனை பார்த்து சொல்றாரு. பார்வோன் ನೋಡಿ ನನ್ನ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಮುಂದೆ ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. எதுக்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? எதுக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கணும்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಕರ್ತನ ಬಿಡುಗಡೆಗೊಳ್ಳಬೇಕು? எதுக்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? அதே வசனத்துல ஆன்சர் இருக்கு. எதுக்காக? ஆண்டவரை ஆராதிப்பதுக்காகங்க. ಅದೇ ಉತ್ತರ ಇದೆ, ಕರ್ತನ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அடிமைத்தனம்னா என்னது? ದಾಸತ್ವ ಅಂದ್ರೆ ಏನು? வேற காரியத்தை வேற கடவுளை ஆராதித்துட்டு இருக்காங்க. ಬೇರೆ ಒಂದು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. எசேக்கியேல் புத்தகம் 20வது அதிகாரத்தை டைம் இல்ல திருப்புறதுக்கு 20:11 நினைக்கிறேன், 11:12 என்ன போட்டிருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்களும் எகிப்து நாட்டின் கடவுள்களை வணங்குறாங்களாங்க 430 வருஷம். ಎಸೆಕಿಯೇಲ್ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು, ಇಸ್ರೇಲರು ಸಹ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಇತರ ದೇವರುಗಳನ್ನು ಅವರು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದರು. பைபிள் என்ன சொல்லுது? இஸ்ரேல் ஜனங்களும் அந்த எகிப்து நாட்டுல சேர்ந்துட்டு அவங்க கூட அவங்க கடவுளை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಅನ್ಯ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಇವರು ಸಹ ಸೇರಿ ಅವರು ಅನ್ಯ ಜನರು ಸೇವಿಸುವಂತ ದೇವರನ್ನು ಇವರು ಸೇವಿಸುತ್ತಿದ್ದರು. ஆண்டவருக்கு என்ன மனசு கஷ்டமாயிருச்சு ஆண்டவருக்கு. ಹೌದು, ಇದನ್ನು ನೋಡಿ ಕರ್ತರಿಗೆ ಬಹಳ ಮನಸ್ಸು ಕಷ್ಟ. நீ அடிமை மாத்திரம் இல்ல, ನೀನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರೋದು ಮಾತ್ರ, எகிப்து நாட்டோட நீ ஒண்ணா சேர்ந்துட்ட, ನೀವು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ನೀವು ಬೆರೆತಿದ್ದಿ. இப்போ உன்னை வந்து நான் வெளியே விட போறேன், விடுதலை கொடுக்க போறேன். ಇದು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುತ್ತೇನೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் வந்து மோசே மூலியமாய் பெரிய ராஜா, உலகத்திலே அப்போ பெரிய ராஜா, இப்போ வந்து அமெரிக்கா வல்லரசு நாடு, ரஷ்யா, சைனா சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த டைம்ல வந்து உலகத்துக்கே பெரிய அரசர் வந்து பார்வோன் ராஜா. அவர் தான் எகிப்து நாட்டின் அரசரா இருந்தார். ಈ ಕಾಲದ ಅಮೆರಿಕ ದೇಶದಿಂದ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಐಗುಪ್ತ ದೇಶ ಪ್ರಖ್ಯಾತಿ ಹೊಂದಿದ ಅದು ಒಂದು ನಾಯಕನ ಪರನಿದ್ದ. 3500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி, நிஜமா நடந்த சம்பவத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோங்க நம்ம. 3500 ವರ್ಷಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಜವಾದ ಘಟನೆಯನ್ನು ನಾವು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಕಾಣುತ್ತಿದ್ದೇವೆ. சோ இப்படி வந்து சொல்றாருங்க. ಹೀಗಾಗಿ ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, விடுங்கப்பா, என் ஜனத்தை நீங்க விடுதலை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வேதனையோட இருக்காங்க, தயவு செய்து நீ அவனை விடு, அவங்க போய் ஆராதிக்கணும், அவங்க நிஜமான தேவனை போய் ஆராதிக்கணும், அதுக்கு நீ இடத்தை கொடு அப்படின்னு சொல்றாங்க. ನನ್ನ ಜನರು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವರು ಬಿಡುಗಡೆಯಿಂದ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು, ಅದಕ್ಕೆ ನೀನು ಅಪ್ಪಣೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಜಾಗವನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பார்வோன் என்ன பண்றான்? பார்வோன் ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அவன் இருதயம் கடினமானது அப்படின்னு படிக்கிறோங்க. ಅವನ ಹೃದಯವು ಕಠಿಣಗೊಳ್ಳುತ್ತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಗಮನ. நான் வந்து இந்த 7, 8 அதிகாரத்துல எந்த இடத்துல எத்தனை இடத்துல கடினமானது அப்படின்னு பார்த்தேங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 13, 14 இடத்துலங்க பார்வோனோட இருதயம் கடினமானது அப்படின்னு சொல்றாங்கங்க. ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ಒಂದು 14 ಬಾರಿ ಫಾರೋನ ಹೃದಯವು ಕಠಿಣವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಬಹುದು. ಅಡಿಕ್ಷನ್ இப்படி தானே ஆகும். ದಾಸತ್ವ ಹೀಗೆ ತಾನೇ ಆಗುತ್ತದೆ. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ பண்ணும்போது ಮೊದಲ ಬಾರಿ ಮಾಡುವಾಗ கொஞ்சம் பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும், ಸ್ವಲ್ಪ ಭಯವು ನಡುಕ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அதே காரியத்தை 100வது வாட்டி பண்ணும்போது பயமே இருக்காது. ಅದೇ ಕಾರ್ಯವನ್ನು 100 ಬಾರಿ ಮಾಡುವಾಗ ಭಯ ಬರುವುದಿಲ್ಲ. இதாங்க அடிமைத்தனம்.
ಇದೇ ಒಂದು ದಾಸತ್ವ. ஒரு கையில வந்து பாருங்க, இந்த கை வந்து எனக்கு வேலை செஞ்சு செஞ்சு கை ஹார்ட் ஆயிருச்சுன்னா இந்த கையில வந்து நான் ஊசி ஊத்தி குத்துனா கூட எனக்கு வலியே தெரியாதுங்க. ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಿ ಮಾಡಿ ನಂದು ಒಂದು ಬಹಳ ಗಟ್ಟಿ ಆದರೆ ಆ ಕೈಯಲ್ಲಿ ಸೂಜಿ ಸುಚ್ಚಿದ್ರು ಸಹ ನಾವು ನೋವಾಗುವುದಿಲ್ಲ. சோ அதனாலதான் அதிகமாய் நம்ம இது ஆவிக்குரிய போராட்டம். அடிமைத்தனம்ன்றது அதுல இருந்து வெளியே வரணும்னா, கண்ணு திறக்கப்படணும்னா சாதாரணமா எல்லா ஜனங்களுடைய கண்ணு திறக்காது. ஆண்டவர் அவங்க இருதயத்துல கிரியை செய்தாதான், ஐயோ எனக்கு வலிக்குது, இதனால எனக்கு வேதனை ஆகுது, என் குடும்பம் அழியுது, என் வாழ்க்கை அழியுது, என் பிரெயின் மாறுது, அப்பதான் அவங்களுக்கு தெரியுங்க. ಇದು ಆತ್ಮಿಕ ಇದು ಬಹಳ ಕಠಿಣವಾದ ಇದರಿಂದ ಹೊರಬೇಕಾದ್ರೆ ಬಹಳ ಒಂದು ಚುಚ್ಚುವಾದ ಅನುಭವ, ನನ್ನ ಕುಟುಂಬ ವೇದನೆಗೊಳ್ಳುತ್ತೆ, ನಾನು ವೇದನೆಗೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅನುಭವ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರಬಹುದು. ஆனா விட மாட்டேங்கிறான். ಅದು ಆತ ಸೈತಾನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவன் என்ன சொல்றான், திருப்பி திருப்பி ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்யறாரு. அந்த அற்புதத்தை பத்தி கொஞ்ச நேரத்துல பேசுறேன். அந்த அற்புதம் செய்யறாரு, ஆனாலும் வந்து என்ன பண்றான், கொஞ்ச நேரம் விடுற மாதிரி ஆக்ட் பண்றான், அப்புறம் விட மாட்டேங்கிறான் பார்வோன் ராஜா. ಆತನ ಅಷ್ಟು ಬಹಳ ಬೇಗ ಸರಳವಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಇವನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಾದ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾನೆ, ಮತ್ತೆ ನಂತರ ಮತ್ತೆ ಕಠಿಣ ಉದ್ಯಮ ಒಂದು இன்னைக்கு கூடங்க பிசாசுக்கு என்னன்னா, நான் நல்லா இருக்க கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்க கூடாது, நான் பரிசுத்தமா இருக்க கூடாது. அதாங்க அவனுடைய நோக்கமே பிசாசுக்கு. ಸೈತಾನ ಉದ್ದೇಶವು ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರೋದು, ನಾನು ಚೆನ್ನಾಗಿರಬಾರದು, ನನ್ನ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಉದ್ದೇಶ. நான் சர்ச்சுக்கு வரக்கூடாது, ನಾನು ಆಲಯಕ್ಕೆ ಬರಬಾರದು. எத்தனை ப்ராப்ளம் வரும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு வர்றதுக்கு தடைகள் எத்தனை இருக்கு தெரியுமா? நீங்க பாத்திருப்பீங்க. ಭಾನುವಾರ ಬೆಳಿಗ್ಗೆ ಆರಾಧನೆಗೆ ಬರುವುದಾದರೆ ನಿಮಗೆ ಅರಿಯದೆ ಎಷ್ಟೊಂದು ತಡೆಗಳು ಇರುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ஏன் இப்படி ஆகுது? ಯಾಕೆ ಈಗ ಆಗುತ್ತದೆ? பைபிள் படிக்கணும்னா ஏன் தூக்கம் வருது? ಬೈಬಲ್ ಓದುದ ಯಾಕೆ ನಿದ್ದೆ ಬರುತ್ತದೆ? ஜெபிக்க வரணும்னா ஏன் மத்த போன் ரிங் ஆகுது? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಆ ವೇಳೆಯಲ್ಲೇ ಫೋನ್ ರಿಂಗ್ ಆಗುತ್ತದೆ? இதாங்க யுத்தம். ಇದೇ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಯುದ್ಧ. இதான் நம்மளுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத யுத்தங்க இது. ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳದೆ ಇರುವಂತಹ ಯುದ್ಧ. பிசாசுக்கு என்னன்னா, நம்ம அவங்க பிள்ளைங்களை அடிமைத்தனத்துல வச்சிரணும், அவன் வந்து ஆண்டவர்கிட்ட முழுசா போயிடக்கூடாது. ಸೈತಾನಿಗೆ ಏನಂದ್ರೆ ಈ ದೇವರ ಮಕ್ಕಳು ಅವನ ದಾಸದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಹಾಕಬೇಕು, ಅವನು ತಪ್ಪಿದೆ ಅವನು ದೇವರ ಬಳಿ ಹೋಗಬಾರದು. ಅವರು இருதயத்தை கடினமாவே வச்சிருப்பான். ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಹೃದಯಗಳನ್ನು ಸದಾಕಾಲ ಕಠಿಣವಾಗಿ ಇಡುತ್ತಾನೆ. ஆனா ಆண்டவர் என்ன சொல்றாரு? ಅದ ಕರ್ತನ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? திருப்ப வேண்டாம், அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಎಸೆಕಿಯೇಲ್ 36ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன், ನಾನು ನಿನಗೆ ನೂತನವಾದ ಹೃದಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, ஒரு புதிய ஆவியை உனக்கு கொடுப்பேன், ಹೊಸ ಆತ್ಮವನ್ನು ನಿನಗಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ. அப்படின்னு ஆண்டவருடைய இருதய துடிப்புங்க அது. ஆண்டவருடைய இருதயம் துடிச்சிட்டு இருக்கு அப்படி. ಅದು ಕರ್ತನ ಒಂದು ಹೃದಯವು ಹಾಗೆ ಪರಿತಪಿಸುತ್ತಿದೆ, ತುಡಿತ ಒಳಗಾಗುತ್ತಿದೆ. ஆனா தடைகள், பிசாசு தடைகளை கொண்டு வரான். ಆದ್ರೆ ಸೈತಾನ ಅನೇಕ ತಡೆಗಳಿಗೆ ತರುತ್ತಾನೆ. சோ இன்னொரு காரியம் பண்றான். ஒன்னு, பார்வோனுடைய இருதயம் கடினமாச்சு. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾನೆ, ಪಾರೋನ ಹೃದಯ ಕಠಿಣವಾಯಿತು. என்ன பண்றான்? பார்கெயின் பண்றான். பார்கெயினுக்கு என்னது? பேரம் பேசுறான் பிசாசு. என்ன பண்றான் பாருங்க. ಅದು ರಾಜಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಸೈತಾನ. ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? ಮೊದಲನೇದಾಗಿ 8வது அதிகாரம் 25வது வசனம். நாலு நெகோசியேஷன் பண்றான். நெகோசியேஷன்னா தமிழ்ல என்னது? பேரம் பேசுறது தானே. பேரம் பேசுறான் பாருங்க, என்ன பேசுறான் அப்படின்னு பாப்போம். 8வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். பாருங்க, அவன் என்ன சொல்றான்? சரி, நீ கர்த்தரை ஆராதிக்கணும், நீ ஆண்டவரை வந்து தேடணும், எங்க போ? எகிப்து பவுண்டரியை தாட்டி போவாத, இந்த எகிப்து தேசத்துக்குள்ளேயே நீ வந்து என்ன பண்ணு? காட வந்து வர்ஷிப் பண்ணு அப்படின்னு சொல்றான். ವಿಮೋಚನಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 25ನೇಲಿ ಆಗ ಫಾರೋನ ಮೋಸೆ ಆರೋನ ಕರೆಸಿ, ನೀವು ಹೋಗಿ ಈ ದೇಶದೊಳಗೆ ನಿಮ್ಮ ದೇವರಿಗೆ ಯಜ್ಞ ಮಾಡಬಹುದು, ನೀವು ಮಾಡು, ಅದೇ ದೇಶದ ಒಳಗೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಜ್ಞೆ ಮಾಡ್ತಾನೆ. நீ தனி நாட்டுக்கு போயிடாத, எங்க நாட்டுக்குள்ளே நீ வந்து நீ ஆராதனை பண்ணு அப்படின்னு சொல்றான். ನೀನು ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ, ನಮ್ಮ ದೇಶ ಒಳಗೆ ಇದು ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நிறைய நேரத்துல நம்ம ஆபீஸ்கள்ல வேலை செய்றோம், ஸ்கூல் காலேஜ்ல நம்ம வந்து படிக்க போறோம். அந்த இடத்துல என்ன ஆகும் பாருங்க. ಅನೇಕ ವೇಳೆ ಶಾಲಾ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಬಹುದು, ಆಫೀಸ್ ಕೆಲಸ ಮಾಡಬಹುದು, ಆ ಜಾಗದ ಏನು ಜರುಗುತ್ತದೆ ಗಮನಿಸಿ. நான் 18 வயசுல ஒரு புக் படிச்சேங்க. ஒரு பாஸ்டர் எழுதியிருந்தாரு, தி கிரேட் காம்ப்ரமைஸ். அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம் நிறைய வாட்டி. ಒಂದು ಒಂದು ಬುಕ್ ಅನ್ನು ಬರ್ತಾ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ರಾಜಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಪುಸ್ತಕ ಬರುತ್ತೆ, ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ರಾಜಿಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. காம்ப்ரமைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, நான் முழுசா நான் ஆண்டவருக்காகவும் இருக்க மாட்டேன், முழுசா பிசாசுக்காகவும் இருக்க மாட்டேன், ரெண்டுக்கும் மத்தியில நான் இருப்பேன். ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு ஒரு கை கொடுத்து நம்ம இருந்துடுறோங்க. ನಾವು ಪೂರ್ಣವಾಗಿ ಸೈತಾನಿಗೆ ಅಧೀನಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಹಾಗೆ ಕರ್ತನಿಗೂ ಅಧೀನಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಮಧ್ಯಂತರದಲ್ಲಿ ಕೈ ಕೊಟ್ಟ ಹಾಗೆ ಕುಲುಕಿದ ಹಾಗೆ ಸಮವಾದ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பிசாசுக்கு இது ரொம்ப சந்தோஷம். ಸೈತಾನ ಬಹಳ ಸಂತೋಷ. நீ அடிமையா இருக்கிற, ನೀ ದಾಸತ್ವ ಒಳಗಾಗಿದ್ದಿ, ஏன் ஊரை விட்டு நீ போல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நீ எகிப்துக்குள்ளே நீ ஆராதிச்சுக்க, நீ வெளியே போயிடாத, ನನ್ನ ದೇಶದೊಳಗೆ ಇರು, ಇದು ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋಗಬೇಡ, ಅದು ಸಂತೋಷ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அடுத்தது அதுக்கு மோசே என்ன சொல்றாரு பாருங்க. ಅದಕ್ಕೆ ಮೋಸೆ ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಗಮನಿಸಿ. 26வது வசனம். 26ನೇ ವಾರ್ತೆಯು. அதற்கு மோசே 27வது வசனம் படிங்க. 27வது வசனம்.
நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆ. எங்களுக்கு விதித்திருக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றார். நாங்க எங்க தேவன் சொன்னபடி நாங்க கீழ்ப்படிவோம், நீங்க சொல்றபடி நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு மோசே சொல்றாருங்க. ಮೋಸೆ ಅದು ಸದುತ್ತರವಾಗಿ ದೇವರು ಹೇಳೋದಕ್ಕೆ ನಾ ಅಧೀನವಾಗುತ್ತೆ ಹೊರತು ನಿನಗೆ ನಾ ವಿಧೇಯತೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಏನಂದ್ರೆ சாக்ஸா ஓதோத் பேட பதர் எக்கற டைம் இல்ல. சோ என்னன்னா அது என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க. நிறைய வாட்டி ஏன் காலேஜ் டைம்ல, நான் காலேஜ் படிக்கும் போது 18 வயசு 19 வயசுல ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ, சரி நீ போ இன்னைக்கு போ அப்படின்னா சரி சர்ச்சுக்கு போவேன், அங்க போ அப்படின்னா அந்த டைம் இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு, டைம் இருந்துச்சுன்னா தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட, இல்லாட்டி நான் வந்து போக மாட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ಕಾಲೇಜ್ ಓದೋ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಸಮಯ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋ, ಇಲ್ಲದ್ರೆ ಸ್ನೇಹಿತರೊಟ್ಟಿಗೆ ಇರು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೆ. சோ இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நிறைய நாள். ಈಗ ಅನೇಕ ದಿನಗಳು ಹೀಗೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳಗಾಗುತ್ತಿದ್ದೆ. இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ். சர்ச்லயும் ஒரு காலு, இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஒரு காலு, அவங்க பண்ற கெட்ட பழக்கம் கூட ஒரு காலம். ಇದು ರಾಜ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಜೀವಿತ, ಆಲಯದಲ್ಲೂ ಒಂದು ಕಾಲು, ಒಂದು ಕೆಟ್ಟ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಇರುವ ಸ್ನೇಹಿತರ ಒಟ್ಟಿಗೆ ಒಂದು ಕಾಲು. அதுக்கு ரெண்டாவது கண்டிஷன் போடுறான் பாருங்க. பார்வோன் என்ன போடுறான்? 28வது வசனம் பாருங்க, 8வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது பார்வோன், ஆ. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். பாருங்க, அதிக தூரமாய் போக வேண்டாம் அப்படின்னு பார்வோன் சொல்றாங்க. எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். அதிக தூரமாய் போக வேண்டாம் சொல்றான். ಅದಕ್ಕೆ ಪಾರೋನ ಒಳ್ಳೆಯದು, ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಅಧಿಕ ದೂರವಾಗಿ ನೀವು ಹೋಗಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಆಜ್ಞೆ ಕೊಡ್ತಾನೆ. இது ஒரு காம்ப்ரமைஸ், இது ஒரு நெகோசியேஷன், பேரம் பேசுறது பிசாசு நம்ம கிட்ட. ಇದು ಒಂದು ಸೈತಾನ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಮಹತ್ತಾದ ಒಂದು ರಾಜಿ ಮಾಡೋ ಕಾರ್ಯ. ஏய் விசுவாசியா இருப்பா, ನೀ ವಿಶ್ವಾಸಿಯ ಹಾಗೆ ಇರು, சர்ச்சுக்கு போ, ನೀ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗು, ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத, கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத, ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡ. வேலையில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்யற ஆட்கள் என்ன சொல்றாங்க அதை செய்யப்பா. ಕೆಲಸ ಒಂದು ಜೊತೆಗಾರರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅವರ ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಡೆದುಕೋ. ரொம்ப பைபிளை படிச்சிராதப்பா, ತುಂಬಾ ಬೈಬಲ್ ಓದಿಕೊಳ್ಳಬೇಡ, ரொம்ப ஓவரா எல்லா சர்ச் மீட்டிங்க்கும் போவாதப்பா, ಬಹಳ ಅನೇಕವಾಗಿ ಚರ್ಚಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಮೀಟಿಂಗ್ಗಳು ಪಾಲ್ಗೊಳ್ಳಬೇಡ. சர்ச்சுக்கு போனே ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம்? நீ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಯಾಕೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಡ. இப்படி என்ன பண்றான் பிசாசு? தூரம் போயிடாத, ஏன் கண்ணெதிரிலே இருக்கணும். அவனுக்கு என்னன்னா பார்வோன் கண்ணெதிரில இஸ்ரேல் ஜனங்க இருக்கணும், தூரம் போயிடக்கூடாது. அவன் என்ன சொல்றான்? தூரம் போகாம நீங்க வேணா ஆராதிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றான். ದಾಸತ್ವ ಒಳಗಾದ ಜನರು ಸೈತಾನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇರಬೇಕು, ದೂರ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಪಾಲನ ಮುಂದೆ ಹೀಗಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. சோ உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ತಕ್ಷಣ ಕರ್ತನೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? சில காரியங்களை செய்யறாருங்க. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾನೆ. எவ்வளோ அற்புத அடையாளங்களை செய்யறாரு. அந்த அவன் மனசு மாறுறதுக்காக நிறைய காரியங்கள், அற்புத அடையாளங்களை செய்யறாரு. என்ன செய்யறாருன்னு அப்புறம் சொல்றேன். ಅವನ ಪಾಲನ ಒಂದು ಕಠಿಣವಾದ ಹೃದಯವೋ ಮಾರ್ಪಡಿಸಿ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾ. ಏನಂದಾಗ சரி, அப்புறம் என்ன பண்றான்? 10வது அதிகாரத்துல 3வது கண்டிஷனுக்கு வராங்க. 3வது ஒரு கண்டிஷன் போடுறான் பாருங்க. 10ನೇ ಅಧ್ಯಾಯದ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ 3ನೇ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಹಾಕುತ್ತಾನೆ. என்ன கண்டிஷன்னா 8வது வசனம் படிங்க. 10வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. 10வது அதிகாரம் 8வது வசனம், யாத்ராகமம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். அப்போ யார் யார் போறாங்க அப்படின்னு கேட்டார். இப்போ சரி, நான் உங்களை அலோ பண்றேன், நீங்க ஆராதிக்க போங்க, உங்க ஆண்டவர் வந்து நீங்க ஆராதிக்க போங்க, பட் யார் யார் போறீங்க அப்படின்னு கேக்குறான். ಪಾಲನ ಬಹಳ ಚಿತ್ತವಾಗಿ ಅದಕ್ಕೆ ನೀವು ಆರಾಧನೆ ಹೋಗಿ, ಆದ್ರೆ ನೀವು ಆರಾಧನೆ ಯಾರೆಲ್ಲ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂಬುದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதுக்கு மோசே என்ன சொல்றாரு பாருங்க. ಅದಕ್ಕೆ ಮೋಸೆ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்க வயசானவங்களும் எங்கள் குமாரரோடும் எங்க பிள்ளைங்களும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்க மகள்களும் மகன்களும் எல்லாரும் நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ನಮ್ಮ ಹುಡುಗರು ಮುದುಕರು ಚಿಕ್ಕವರು ಎಲ್ಲರೂ ದನ ಕುರಿಗಳು ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அதுக்கு பார்வோன் என்ன சொல்றான் பாருங்க. இன்னொரு ஒரு லாஜிக்க போடுறான் பாருங்க. 11வது வசனம் பாருங்க. 11ನೇ வார்த்தைಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತಾನೆ ಹೀಗಾಗಿ ಪಾರೋನನು, அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று போதும். அவங்க என்ன சொல்றான்? ஆம்பளை ஆட்கள் மாற்றும் போங்க, உங்க ஃபேமிலி வைஃப் உங்க பிள்ளைகள் எல்லாம் நீங்க பிரேயர் பண்ண கூட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்றான். ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಪಾರೋನನು, ನೀವು ಕುಟುಂಬ ಸಮೇತ ಏನು ಹೋಗೋದು ಬೇಡ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಗಂಡಸರು ಮಾತ್ರ ಹೋಗಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. பிள்ளைங்களை பின்னாடி விட்டுருங்க, ಮಕ್ಕಳನ್ನ ಹಿಂದೆ ಬಿಟ್ಬಿಡಿ. ரொம்ப டேஞ்சரானதுங்க, ಬಹಳ ಅಪಾಯಕಾರಿ. நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்பா அம்மா நல்ல ஆண்டருக்குள்ள இருப்பாங்கங்க,
ಅನೇಕ ಬಾರಿ ಗಮನಿಸಿದ್ದೇನೆ, ತಂದೆ ತಾಯಿಗಳು ಆತ್ಮಿಕ ಜೀವನ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ. ஆண்டவர் அப்படியே ருசி பார்ப்பாங்க, ஆண்டவருடைய அன்பில் அப்படியே மிதந்துட்டு இருப்பாங்க அவங்க. ಕರ್ತನ ರುಚಿ ನೋಡಿ ಹಾಗೆ ತೇಲಾಡುತ್ತಿರ್ತಾರೆ ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ. ஆனா பிள்ளைங்க அப்படியே விட்டுருவாங்க, பிள்ளைங்களை விட்டுருவாங்க. இங்க பார்வோன் பாருங்க, அதான் ஆசை, பார்வோனோட ஆசை. பிள்ளைங்களை விட்டுருப்பா, நீ மாத்திரம் போயிட்டு வாப்பா சர்ச்சுக்கு. ಆದ್ರೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳದೆ ಹಾಗೆ ಬಿಡುತ್ತಾರೆ. ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಮಾತ್ರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பிள்ளைகளை கண்டிக்காத, ಅವರನ್ನು ಖಂಡಿಸಬೇಡ, வைஃபோட ஜெபிக்காத, ಇದು ಹೆಂಡತಿ ಒಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡಿ, தனியா ஜோம் பண்ணிக்க, தனியா பைபிள் படிச்சுக்க, குடும்பமா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். ನೀವು ತದೇಕ ಒಂದು ಏಕಾಂತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೋ, ಬೈಬಲ್ ಓದಿಕೋ, ಕುಟುಂಬ ಒಟ್ಟಿಗೆ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. வேண்டாங்க. இன்னைக்கு தாய்மார் தினம், எவ்வளவு தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கண்ணீரோடு ஜெபிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சர்ச்சில் வர்ற எல்லா பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படணும், அப்பா அம்மாவோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நல்லா வளரணும். அதான் எல்லா தாய்மாரோட தகப்பனுடைய ஆசை. ಇದು ತಾಯದ ದಿನಾಚರಣೆ ವಿಶೇಷವಾಗಿ ಇನ್ನೊಮ್ಮೆ ತಾಯಂದಿರು ಮನೆಗಳಲ್ಲಿ ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆಲಯಕ್ಕೆ ಎಲ್ಲ ಕುಟುಂಬ ಸಮೇತರಾಗಿ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. இது கண்டிப்பா தேவனால முடியும். ಇದು ಖಂಡಿತ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. இப்ப எப்படி இருக்கோ நிலைமை, அது வந்து கவலை வேண்டாம். இனிமே கண்டிப்பாக ஆண்டவர் வந்து செய்வாருங்க. ಈಗಿರುವ ಸ್ಥಿತಿಗೋಸ್ಕರ ನೀವು ಚಿಂತೆ ಬೇಡ, ಇನ್ನು ಮುಂದೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಆ ಕರ್ತನು ಮಾಡುತ್ತಾನೆ. அடுத்ததாக 10வது அதிகாரம் 24வது வசனத்துல இன்னொரு 4வது கண்டிஷன் போடுறோம். இதான் கடைசி கண்டிஷன். அடுத்த பாயிண்ட்க்கு போயிடுவோம். 24வது வசனத்துல ஒரு கண்டிஷன் போடுறோம் பாருங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், மாடுகள் ஆடுகளை மாத்திரம் விட மாட்டேன் அப்படி உங்கள் சொல்றான். குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். சோ பாருங்க, குடும்பம் போலாம். இப்ப என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரான். இப்ப என்ன சொல்றான், சரி ஆம்பளை ஆட்கள் போலாம், பிள்ளைங்க போலாம், ஃபேமிலி போலாம், ஆனா உங்க ஆடு மாடு போக கூடாது. ಈಗ ಸ್ವಲ್ಪ ರಾಜಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಗಂಡಸರು ಹೆಂಗಸು ಮಡದಿ ಮಕ್ಕಳು ಹೋಗಬಹುದು, ಆದರೆ ದನ ಕುರಿಗಳು ಮಾತ್ರ ಹೋಗಬಹುದು, ಆದರೆ ಇಲ್ಲೇ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. இது என்ன அர்த்தம்? ಇದೇನರ್ಥ? அநேக நேரத்துல நான் பார்த்திருக்கிறேங்க, கிறிஸ்தவர்கள் பிசினஸ் செய்யலாம், வேலை செய்யலாம். அவங்க என்ன சொன்னாங்க, பிரதர் என் வேலை மாத்திரம் தனி, என் ஆவிக்குரிய வாழ்க்கை தனி பிரதர், ரெண்டையும் பிரிச்சிருவாங்க அப்படி. ಅನೇಕ ಸಹೋದರರು ಹೇಳ್ತಾರೆ, ಅವರು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಆದರೆ ಆರಾಧನೆ ಬೇರೆ, ಅದು ಇದು ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಬೇರೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. தயவு செய்து பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என் பணத்தை நீங்க கொண்டு வந்துடாதீங்க, பண விஷயத்தையும் பிசினஸ் வேலை எல்லாம் கொண்டு வந்துடாதீங்க தயவு செய்து. ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೆ ಹಣದ ವಿಷಯವಾಗಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ, ಅದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿಯೇ ಇರಲಿ ಎಂಬುದಕ್ಕೆ. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து அதிகமாய் போதித்த எது குறித்து தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல பணத்தை குறித்து தான் அதிகமா போதித்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಅಧಿಕವಾಗಿ ಯಾವ ವಿಷಯ ಬೋಧನೆ ಮಾಡಿದ? ಹಣದ ವಿಷಯವಾಗಿ ಆತನು ಬೋಧಿಸಿದ. சோ ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ மட்டும் பரிசுத்தமா இருக்க வேண்டாம், உன் பணமும் பரிசுத்தமாக்கப்படணும், உன் வேலையும் பரிசுத்தமாக்கப்படணும், உன்னுடைய பிசினஸும் பரிசுத்தமாக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳ್ತಾನೆ, ಮಗನೇ ಮಗಳೇ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು, ನೀನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆರಾಧನೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಿನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಹಣವು ಸಹ ಎಲ್ಲೋ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು. முழுசா நாங்க நானு, என் குடும்பம், என் வேலை, என் பணம் எல்லாரும் தேவனை ஆராதிக்க போறோம். ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಾನು, ನಮ್ಮ ಮನೆಯವರು, ಒಂದು ವ್ಯಾಪಾರವೋ ಎಲ್ಲ ಹಣವೋ ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இப்ப அருமையாய் ஒரு பதில் கொடுப்பாரு பாருங்க மோசே. இந்த லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. 26வது வசனம் பாருங்க, 10வது அதிகாரம் 26வது வசனம். இப்படி சொல்றான்ல, ஆடு மாடை கொண்டு போக கூடாதுன்னு சொல்றான்ல, அதுக்கு மோசே ஒரு பதில் கொடுக்கிறாரு பாருங்க. 26வது வசனத்துல, எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும், ஒரு குளம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. ஆமென். என்ன சொல்றாரு? ஒரு புலம்னா என்ன சொல்லுங்க? ஆடோட இது குதிரையோட என்னது காலு, அந்த ஹூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே லாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட நான் எகிப்துல விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் மோசே. ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಮೋಸೆ ಹೇಳ್ತಾನೆ, ಪಶು ಮಾತ್ರ ಅದು ಲಾಳಗಳು ಸಹ ಗೊರಸುಗಳು ಸಹ ನಾವು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಆರಾಧಿಸಬೇಕಾಗಿ ಎಂಬುದಾಗಿ. இந்த காலத்துல பணம், ரூபா நோட்டு, தங்கம்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து மதிப்பு. அந்த காலத்துல ஆடு மாடு, நீ இப்ப வந்து உன் சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறாங்கல்ல, அப்ப வந்து எப்படி கேட்பாங்கன்னா, உனக்கு எத்தனை ஆடு மாடு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಪಾದನೆ ಎಷ್ಟು ಎಂಬುದ ಹಣವಾಗಿ ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟ ಲೆಕ್ಕ ಹಾಕುತ್ತೆ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ದನ ಕುರಿಗಳು ಎಷ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಲೆಕ್ಕ ಹಾಕುತ್ತಿದ್ದರು. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, மோசே சொல்றான், ஒரு குதிரையோட காலை கூட விட மாட்டேன் நான் எகிப்து நாட்டுல, எல்லா ஆண்டவருக்கு தான் சொந்தம், எல்லா ஆண்டவர்கிட்ட கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ಕುದುರೆ ಲಾಳವನ್ನು ಸಹ ನಾವು ಬಿಡುವುದ, ಎಲ್ಲ ಕರ್ತನಿಗೆ ಸ್ವಂತ, ಎಲ್ಲ ಒಟ್ಟಾಗಿ ಹೋಗಿ ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾರೆ. இது இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, not a hoof will be left behind. ஒரு ஹூஃப் கூட அப்படின்னா ஒரு குதிரையோட லாடம் கூட நான் பின்னாடி விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ನಾವು ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ಸಮಾಚಾರವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾರೆ. பாருங்க, பிசாசுக்கு பாருங்க எந்த அளவுக்கு நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்ண பார்க்கறான். நீ மட்டும் போ, தூரம் போவாத, நீ மட்டும் உன் ஃபேமிலி போக வேண்டாம், இல்ல உன் பணம் எல்லாம் வச்சிரு, நீ பணம் வேலை எல்லாம் நீ செப்பரேட் பண்ணிரு, நீ மாத்திரம் போ. சோ பாருங்க எப்படி வந்து நம்மட்ட
ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது அப்படின்னு நீங்க கவனிங்க, நீங்க பாருங்க. ಆತ್ಮಿಕ ಯುದ್ಧ ಸೈತಾನ ಯಾವ ಬಗೆಯಾಗಿ ಆತನು ತನ್ನ ಗಲಿಬಿಲಿಗೊಳಿಸ, ನೀನು ಹೋಗು, ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ಬೇಡ, ಇಲ್ಲ ಅದು ಹೋದ್ರೆ ಹಣವಿದ ಬೇಡ, ಹೆಂಗೆ ಯಾವ ಬೇರ್ಪಡಿಸುವಂತ ಒಂದು ವಂಚನೆ ಕಾರ್ಯವನ್ನೇ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. சோ ஆண்டவர் அருமையான ஆண்டவருங்க. ಆತನು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವ. பிசாசு எந்த அளவுக்கு பேரம் பேசினாலும், பிசாசு எந்த அளவுக்கு தடை செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்த பாயிண்ட். ಸೈತಾನ ಎಷ್ಟು ರಾಜ್ಯ ಮಾಡಿದ್ರು ಸಹ, ತಡೆ ಮಾಡಿದ್ರು ಸಹ, ಅದೇ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಕರ್ತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. ஒரு வசனத்தை படிப்போம், அப்புறம் அந்த பாயிண்ட் சொல்றேன். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6-7வது வசனம். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6-7வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பாருங்க, எப்படி ஆண்டவர் வந்து உங்களை விடுதலை கொடுக்க போறாரா? ஓங்கிய கையை வைத்து உனக்கு நான் விடுதலை கொடுக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ಯೆಹೋವನ ದಾಸತೆಯಿಂದ ನಾನು ಕೈ ಚಾಚಿ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னைக்கு கர்த்தருடைய ஓங்கின கை நம்ம வாழ்க்கை மேல இருக்கும்போது, கர்த்தர் நம்மளுக்கு எந்த பிசாசின் பிடினாலும், எந்த அடிமைத்தனத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கை வந்து என்ன பண்ணும், நம்மள அப்படியே கூட்டிட்டு வந்துருங்க அதுல இருந்து. ಕರ್ತನ ಒಂದು ಚಾಚುವ ಕೈ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಿದರೆ ಸೈತಾನ ಎಂತ ಯಾವ ಬಗೆಯಾದ ದಾಸತೆ ಇದ್ರೂ ಸಹ ಅಲ್ಲಿಂದ ಆತನು ಬಿಡಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಕರೆದೊಯ್ಯುತ್ತಾನೆ. பாருங்க, அந்த இடத்துல 10 கொள்ளை நோய்கள் வந்து எகிப்து நாட்டு மேல வருது. ஆண்டவர் வந்து அந்த கொள்ளை நோய்களை கொண்டு வராரு. அந்த 10 கொள்ளை நோய்களை இந்த எகிப்து நாட்டு மேல வருதுங்க. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಹಾ ವಿಪತ್ತಿನ ಕಾಯಿಲೆಗಳು, ರೋಗಗಳನ್ನು ಆತನ ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. 10 ಬಗೆಯಾದ அந்த ஊர்ல இருக்கிற நைல் நதி கங்காவோட 5-6 மடங்கு பெருசுங்க. அது நாங்க பார்த்திருக்கிறோம். நைல் நதி ரத்தமா ஓடுது, ரத்தமாயிருது. நைல் நதியே ரத்தமாயிருது. ಗಂಗಾ, ನಮ್ಮ ದೇಶದ ಗಂಗಾ ನದಿ ಇದ್ದಾಗ ಆ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ 5 ಬಗೆಯಷ್ಟು ದೊಡ್ಡದು, ಆದ್ರೆ ನೈಲ್ ನದಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನೀರು ರಕ್ತಮಯವಾಗುತ್ತದೆ. அடுத்தது தவளை. சப்பாத்தி கிண்டிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள தவளை, சப்பாத்தியோட பானையில தவளை, வீடெல்லாம் தவளை, ரோடெல்லாம் தவளை. எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்படி வந்துருச்சுங்க ஒரு கொள்ளை நோய். ಇನ್ನೊಂದು ಉಪದ್ರವ ಕಪ್ಪೆಗಳ ಮುಖಾಂತರ ಅವಾಗ ಮನೆಗಳಲ್ಲಿ ಅವರ ಮೇಲೆ, ಅವರ ಅಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲ ಜಾಗದಲ್ಲಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ಕುಳಿತುಕೊಂಡು ಉಪದ್ರವ ಕೊಡ್ತಾರೆ. எப்பெல்லாம் என்ன பண்றான், எப்பெல்லாம் வந்து பார்வோன் வந்து இருதயத்தை கடினப்படுத்துறானோ, ஒரு கொள்ளை நோய் அவங்க அந்த எகிப்து நாட்டு மேல வருதுங்க. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪಾರನ ಹೃದಯ ಕಠಿಣಗೊಳ್ಳುತ್ತದೆ, ನಂತರ ಅವತ್ತು ಮಹಾ ವಿಪತ್ತುಗಳ ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. இப்படிதான் நடக்கும். எப்படி நடக்கும் பாருங்க. ಈಗ ಜరుగుತ್ತದೆ, ಗಮನಿಸಿ. மோசே பார்வோன்ட்ட போவாரு. ಮೋಸೆ ಪಾರನ ಬಳಿ ಹೋಗುತ್ತಾನೆ. என் ஜனங்களை விடுதலை செய்ய ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாரு. ನನ್ನ ಜನಗಳು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. பார்வோன் சொல்ல, விட மாட்டேன் போப்பா அப்படினுமா. ಪಾರನ ಹೇಳ್ತಾ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஆண்டவர் ஒரு கொள்ளை நோயை கொண்டு வருவாரு. ಅದು ಉಪದ್ರವ ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. அப்ப பார்வோன் சொல்ல, மோசேயை பார்க்கணும், ஐயா வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ಬಾಧೆಗೊಳಗಾದ ಪಾರನು ಅದನ್ನು ಕಂಡು, ಅಯ್ಯೋ ನಾನು ವಿನಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. உடனே ஆண்டவர் அந்த கொள்ளை நோயை நிறுத்துவாரு. ತಕ್ಷಣವೇ ಅವನು ಸದುತ್ತರ ಬಂದು ಕೇಳಿ ವಿಪತ್ತನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. இருதயம் திருப்பಿ கடினமாயிரும். ಮತ್ತೆ ಆತನ ಹೃದಯವು ಕಠಿಣವಾಗುತ್ತದೆ. திருப்பி ஆண்டவருடைய ஜனங்களை விட மாட்டான் அவன். ಮತ್ತೆ ಆ ಜನರನ್ನು ಆತನ ಪರವನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. திருப்பி இன்னொரு கொள்ளை நோய் வரும். ಕರ್ತನು ಇನ್ನೊಂದು ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. இப்படி 9 வாட்டி நடக்குதுங்க. 9 கொள்ளை நோய்கள் நடக்குதுங்க அந்த நாட்டுல. ಹೀಗೆ ನಂತರ 9 ವಿಪತ್ತುಗಳು, ಮಹಾ ವಿಪತ್ತುಗಳು ಜರುಗುತ್ತದೆ ಎಗಿಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ. சோ புரியுதாங்க? இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்? ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಈ ಮುಖಾಂತರವನ್ನ ಏನು? சில கெட்ட பழக்கங்கள் இருந்து வெளியே வரணும்னா தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். தொடர்ந்து போராட்டங்களை மீறி நம்ம முழங்கால நின்னு நம்ம ஜெபிக்கணும் அந்த காரியங்களுக்காக. ನಮ್ಮಲ್ಲಿ ಅಂಟಿಕೊಂಡಿರುವ ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳ ಚಟಗಳಿಂದ ಬರುವುದಾದರೆ ಅದನ್ನು ಮೀರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಆಗಾಗ ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಳಗಾಗಬೇಕು, ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அதுல மோசே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல. மோசே எவ்வளவு மனசு இழந்தரே மாட்டாருங்க. அவரு திருப்பி பார்வோன்ட்ட போயிட்டே இருப்பார். ஏமாத்திட்டே இருப்பான் அவன். ஏமாத்துறான். ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட திருப்பி பார்வோன் கிட்ட போறாருங்க. ಪಾರನ ಕಠಿಣ ಹೃದಯವಾಗಿ ಎಷ್ಟು ವಂಚಿಸುವುದರ ಮತ್ತೆ ನಿರಂತರವಾಗಿ ಪಾರನ ಮುಂದೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಮೋಸೆ. அவன் போறான். திருப்பி கொள்ளை நோய் 1 2 3 4 5 திருப்பி பார்வோன் முன்னாடி போய் நிக்கிறாங்க. ಒದಗಬಾದ ಮಹಾ ವಿಪತ್ತು 1 2 3 5 ಇದು ನಿರಂತರವಾಗಿದ್ದರೆ ಮತ್ತೆ ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவங்க வீட்ல அவங்க சொந்த ஜனங்க விடுதலை ஆகணும்னு இயேசு கிறிஸ்து மேலே பார்வோன் இவன் மோசே என்ன பண்றான், பார்வோன் முன்னாடி போய் வேண்டிக் கொள்றாங்க.
ಅವ್ರ ಸ್ವಂತ ಮನೆ ಬಿಡುಗಡೆಗೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪಾರನ ಮುಂದೆ ಈತನ ಮೋಸ ವಿನಂತಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. உங்க வீட்டுலங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸா உங்க சொந்தக்காரங்க யாராவது இப்படி இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்க வாங்க ஜெபிச்சுட்டே இருங்க. அவங்களுக்காக பேர் வச்சு ஜெபிங்க ஒருத்தருக்காகவும். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಮನೆಯವರು ಇದ ಚಟಕ ಬಂಧನಕ್ಕೆ ಒಳಗಾದರೆ ಅವ್ರು ನಿರಂತರವಾಗಿ ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟು ನಿರಂತರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರಿ. நம்ம பணத்துக்கு அடிமையா இருக்க வேண்டாம், அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ನಾವು ಹಣಕ್ಕೆ ಒಂದು ದಾಸ ಒಳಗೆ ಹೋಗೋದು ಬೇಡ, ಆತನ ಚಿತ್ತವೇ ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ. நம்ம கடனுக்கு அடிமையா இருக்க வேண்டாம், அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ನಾವು ಸಾಲಕ್ಕೆ ದಾಸತೆ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವುದು ಬೇಡ, ಆತನ ಚಿತ್ತವೇ ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ. இத தெரிஞ்சிருச்சுன்னா உங்க இருதயத்துல நீங்க அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீங்க. ಈ ಕಾರ್ಯವು ನಿಮಗೆ ಹೃದಯ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗುವುದು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ஆண்டவரே பணத்தை ஆராதிக்கிறாங்க, குடியை ஆராதிக்கிறாங்க, இந்த கெட்ட பழக்கங்களை ஆராதிக்கிறாங்க. ஆண்டவரே உண்மை ஆராதிக்கணும்பா, அவங்க இருதயத்தை மாத்துங்கப்பா, அவங்க இருதயத்தை கல்லான இருதயத்தை மெதுவான இருதயமா மாத்துங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணுங்க. ಕರ್ತನೇ, ಅವರು ಕುಡಿತನಕ್ಕೆ ಅಡಕೆ ಯಾವುದೇ ವಿಧ ದಾಸದ ಅಂಟಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಖಂಡಿತ ಬದಲಾಗಬೇಕು, ಅವ್ರ ಹೃದಯಗಳ ಬದಲಾಯಿಸು ಎಂಬುದಾಗಿ ವಿನಂತಿಸಿಕೊಳ್ಳಿ. இப்ப நான் ஸ்டார்டிங்ல காட்டினேன் மெசேஜ் ஸ்டார்டிங்ல எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க நம்ம நாட்டுலங்க. ನಾವು ಆರಂಭದಲ್ಲಿ ಹೇಳಿದವರ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕೋಟ್ಯಾನು ಜನರು ಇದ್ದಾರೆ. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க கூட அந்த ஒரு கோடியில ஒரு நம்பரா இருக்கலாங்க. நீங்க ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದ ನೀವು ಸಹ ನಿಮ್ಗೆ ಅರಿವಿಲ್ಲದೆ ಆ ಕೋಟಿ ಜನಗಳೇ ನೀವು ಒಬ್ಬರಾಗಿರಬಹುದು. விட முடியாம நீங்க தவிச்சு கொண்டிருக்கலாம். ಅದು ಚಟಗಳು ಬಿಡಬಹುದು, ನೀವು ಆತಂಕಗೊಳಗಾಗಿ. ஆனா இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன், கடைசி பாயிண்ட். ಅದು ಕೊನೆಯದಾಗಿ ಈ ದಿನ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. இதுவரைக்கும் பேச்சே கேட்காத பார்வோன் ஓடி போங்கடா அப்படின்னு விடுதலை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அது எப்படிங்க அப்படின்றத பார்க்க போறோம். ಇದುವರೆಗೂ ಆ ಕಠಿಣಗೊಂಡದ ಪಾರನು ಮಾತು ಕೇಳದಿದ್ರು ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ನೀವು ಓಡಿ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ವಿನಂತಿಸಿಕೊಳ್ಳೋದು ಹೇಗೆ ಅಂತ ನೋಡಿ. இதுவரைக்கும் ஏமாத்திட்டு இருந்த பார்வோன் அவனுடைய மனசு இப்போ மாறப்போகுது. பாருங்க எப்படி மாறப்போகுதுன்னு. ಇದುವರೆಗೂ ನಿರಂತರವಾಗಿ ವಂಚಿಸುತ್ತಿದ್ದ ಪಾರನ ಹೃದಯವು ಯಾವ ಬಗೆಯಾಗಿ ಪರಿವರ್ತನೆಗೊಳ್ಳುತ್ತದೆ ಗಮನಿಸಿ. ஏன்னா 10வது வர்ற போற ஒரு கொள்ளை நோய் அது பயங்கரமான கொள்ளை நோய். ಯಾಕಂದ್ರೆ 10ನೇ ಒಂದು ಆತನ ವಿಪತ್ತು ಅನುಭವಿಸುವುದಾದ ಬಹಳ ಅತಿ ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವು. அந்த கொள்ளை நோய் வந்ததுனால அப்படியே நடுங்கிடுறான். யாரு? பிசாசு. அப்படியே பார்வோன் நடுங்கிடுறான். அதை பார்த்து ಪಾರನು ಸೈತಾನ ಒಂದು ಪ್ರೇರಿತನಾಗಿ ಬಂದು ಈ ಕೊಳ್ಳೆಯನ್ನು ನೋಡಿ ವಿಪತ್ತು ನೋಡಿ ಬಹಳ ಗಲಿಬಿಲಿಗೊಂಡು ಹೃದಯ ಸಂಪಿತನಾಗುತ್ತಾನೆ. சோ அதனால அந்த 9 கொள்ளை நோய் பேசுறதுக்கு டைம் இல்ல. இந்த 10வது கொள்ளை நோயை பத்தி நான் பேச போகிறேன். 9 ವಿಪತ್ತುಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ನಾವು ಮಾತಾಡೋದು ಟೈಮ್ ಇಲ್ಲ. ಅದು 10ನೇದು ಪ್ರಖ್ಯಾತವಾಗಿ ಮಾತಾಡಿ. இந்த கொள்ளை நோய் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் விடுதலைக்கு காரணமா இருக்க போறது. ಈ ಒಂದು ಮಹಾ ವಿಪತ್ತೆ ಕೊನೆಯದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಗೊಳ್ಳುವ. சோ இத 10 நிமிஷம் இருக்கு, நான் 10 நிமிஷம் சொல்லி நான் மெசேஜ் முடிச்சிர போறேன். 10 ನಿಮಿಷಗಳ ಕಾಲ ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. சோ என்னது இந்த கொள்ளை நோய்? ಯಾವುದು ಒಂದು ಕಾರ್ಯವು? 10வது இந்த கொள்ளை நோய் என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, ಕರ್ತன் ಹೇಳ್ತಾನೆ ಮೋಸೆಯನ್ನು ನೋಡಿ, ஒரு அருமையான ஒரு டாட் கூட இருக்க கூடாது, ஒரு ஆட்டுக்குட்டி எடு. ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன பண்ணு, lamb, it's a lamb. ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன பண்ணு, அதை நீ என்ன பண்ணு, அதை கட் பண்ணி அதோட ரத்தத்தை உங்க வீட்டு வாசல்ல நீ பூசணும் அப்படின்னு சொல்றாரு. ದೋಷವಿಲ್ಲದ ಚೊಚ್ಚಲ ಕುರಿ ಮರಿಯು ದೋಷವಿಲ್ಲದು, ಅದು ತೆಗೆದು ಆ ರಕ್ತವನ್ನು ಒಂದು ಮನೆಯ ಮುಂದೆ ಮೊಸಲಲ್ಲಿ ನೀವು ಬಳಿಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. வீட்டு வாசல் மேல சைடுல 3 இடத்துல இப்படி. ಆ ಮನೆಯ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ಮನೆ ಮುಂದೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಮೇಲೆ. அவ்வளவுதான், நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம். ಅಷ್ಟೇ, ಬೇರೆ ಏನು ಮಾಡಬೇಡ. ஆனா 430 வருஷமா நீ ரெடியாகி போக முடியாதவன் இப்போ நீ செருப்பு போடு, ட்ரெஸ் போடு, ரெடியா இரு. இந்த விடுதலை உனக்கு கிடைக்க போது, நீ ரெடியா இருந்துக்கிற, ரெடி அவசரமா சில சாப்பாடை சாப்பிடு, இன்னைக்கு நான் ஒன்னு செய்ய போறேன், உனக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. 4 ವರ್ಷಗಳ ಮುಂಚಿತವ 4 ವರ್ಷಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆಗೋಸ್ಕರ ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. ಅದು ಕೊನೆಯ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಾನು ಮಾಡುವ ಕಾರ್ಯ ತ್ವರಿತವಾಗಿರುತ್ತೆ. ತಕ್ಷಣವೇ ಈಗ ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿ ಕೆರವನ್ನು ಬಿಟ್ಟುಕೋ, ಆ ಸಿದ್ಧತೆಗೊಳಿಸ, ನಾನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஜனங்களுக்குலாம் ஆச்சரியமாயிருச்சு. என்னடா 430 வருஷமா அடிமையா இருக்கிறோம், இன்னைக்கு பெறப்பட சொல்றாரு ஆண்டவர். என்னடா இது, இன்னைக்கு தான் நடக்க போகுது நைட்டு. ಈ ರಾತ್ರಿ ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ 430 ವರ್ಷಗಳ ಆ ವಿಷಯ ಕೇಳಲಿಲ್ಲ, ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸೋದು ಏನೋ ಜరుగుತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆಶ್ಚರ್ಯಭರಿತರಾಗುತ್ತಾರೆ. அவங்க வேற ஒன்னும் கேட்கல கேள்வி. இது யாரு இதெல்லாம்? இது விக்கிரக ஆராதனை பண்ற இஸ்ரேல் ஜனங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொன்ன மாதிரி, ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க அந்த ரத்தத்தை பூசுறாங்க. அவங்க ವಿಗ್ರಹದಲ್ಲಿ ತಲ್ಲೀನರಾದ ಇಸ್ರೇಲರು ಏನು ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. ಮೋಶೆ ಮುಖಾಂತರ ಕರ್ತನು ಹೇಳಿದ್ದು ಹಾಗೆ ರಕ್ತವನ್ನು ಬಾಗಿಲು ಮೊಸಲಲ್ಲಿ ಬಳಿಯುತ್ತಾರೆ. சோ அப்ப என்ன ஆகுது, அந்த ஆட்டுக்குட்டியை அதை சாப்பிடுறாங்க. அன்னைக்கு அந்த ரத்தத்தை பூசிடுறாங்க. அந்த ஆட்டுக்குட்டியோட கறியை அன்னைக்கு சாப்பிடுறாங்க. ಒಂದು ಹೊಸಲ ಮನೆ ಮುಂದೆ ಹೊಸಲ ಬಂದು ರಕ್ತವನ್ನು ಹಚ್ಚಿ ಒಳಗೆ ಕುರಿ ಮರಿಯನ್ನು ಯಜ್ಞದಲ್ಲಿ ಅದು ಬೇಯಿಸುತ್ತಾರೆ. நைட் என்ன ஆகுது, ರಾತ್ರಿ ಏನು ಜరుగుತ್ತದೆ, ஒரு சங்கார தூதன், ஒரு ஏஞ்சல் ஆஃப் டெத் வருது நைட்ல. ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸಂಹಾರ ದೂತನು ಹಾಗೆ ಇಳಿದು ಬರುತ್ತಾನೆ. என்ன ஆகுது, எகிப்து நாட்டுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ன் பிள்ளைங்க எல்லாம் இறந்துடுறாங்க.
ಐಗುಪ್ತ ದೇಶದ ಚೊಚ್ಚಲ ಒಂದು ಮಗುವು ಅದು ಎಲ್ಲರೂ ಮರಣ ಹೊಂದುತ್ತಾರೆ. எகிப்து நாட்டுல ஒரு வீட்லயும் அப்படியே அழுற சத்தம் கேக்குதான் பைபிள் சொல்லுதுங்க. ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತದೆ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮನೆಯಲ್ಲೂ ಅಳುವಿನ ಘೋರ ಒಂದು ಧ್ವನಿಯು ಕೇಳಿಸುತ್ತದೆ. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எகிப்தின் மேலே விழுதுங்க. ಕರ್ತನ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಐಗುಪ್ತ ದೇಶ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. இத பாக்குறான் பார்வோன் ராஜா. ಈಗ ದೃಶ್ಯಗಳೆಲ್ಲ ನೋಡುತ್ತಾನೆ. அவன் சொல்லிடுறான், ஓடிருங்க தயவு செய்து, நீங்க ஓடிருங்க, இந்த ஊரை விட்டு ஓடுங்க, எனக்கு எகிப்தில் நீங்க இருக்க வேண்டாம், ஆடு மாடு உங்க குடும்பம் எல்லாம் போங்க, விடுதலை ஆவுங்க, இந்தாங்க உங்க விடுதலை அப்படின்னு எழுதிடுறாங்க. அவன் ಇದನ್ನು ಕಂಡು ಭಯಭೀತನು ಪಾರನು ತಕ್ಷಣ ಎಲ್ಲ ಎದ್ದು ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ಎಲ್ಲರೂ ಗಂಡ ಮಕ್ಕಳು ಮನೆ ಎಲ್ಲರೂ ಒಂದು ದನ ಕುರಿ ಎಲ್ಲರೂ ಎತ್ತುಕೊಂಡು ಈ ದಿನ ಹೊರಟು ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಭಯಬಿದ್ದು ಹೇಳುತ್ತಾನೆ. எப்படிங்க வெற்றி கிடைச்சிச்சு? ಯಾವ ರೀತಿಯ ಬಿಡುಗಡೆ ಗೊತ್ತು? எப்படி வெற்றி கிடைச்சிச்சு? ಯಾವ ರೀತಿಯ ಯಶಸ್ಸು ದೊರೆಯಿತು? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, ಒಂದು ಚೊಚ್ಚಲ ಕುರಿ ಒಂದು ರಕ್ತದಿಂದ, பரிசுத்தமான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விடுதலை. ಪರಿಶುದ್ಧವಾದ ಕುರಿ ಮರಿಯ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತದಿಂದ 430 வருஷமா போக முடியாத ஜனங்க இன்னைக்கு ஊரை விட்டு போறாங்க. சந்தோஷமாய் சந்தோஷமாய் டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாய் விடுதலையோட போறாங்க. 30 ವರ್ಷಗಳ ದಾಸತ್ವ ಒಳಗಾದ ಕಠಿಣವಾದ ಜನರು ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ಕುಣಿದಾಡುತ್ತಾ ಊರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ. ஓகே பிரதர், இது இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு, என் குடித்தனத்து, என் குடிப்பழக்கத்திலிருந்து, எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்திலிருந்து இந்த ஆட்டுக்குட்டி எப்படி பிரதர் விடுதலை கொடுக்கும் நீங்க கேட்கலாம். ಸರಿ ಸಹೋದರನೇ, ಈ ಒಂದು ಕುರಿಮರಿಯ ರಕ್ತವು ನನ್ನ ಒಂದು ಕುಡಿತನಕ್ಕೆ ದಾಸತ್ವಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. இன்னைக்கு அப்பனா கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் ரத்தம் பூசுறோமா? நம்ம வந்து ஆடு வெட்டிட்டு நம்ம ரத்தம் பூசுறோமா நம்ம வீட்டு வாசல்களிலே? ಈ ಕ್ರೈಸ್ತರ ಮನೆ ಮುಂದೆ ಕುರಿಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಆ ರಕ್ತವನ್ನು ಬೆಳೆಯುತ್ತೇವ ಯಾರಾದ್ರೂ? யாரா பூசிட்டு வந்தீங்களா? இல்ல. என்ன பண்றோம் நம்ம? ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? சிலுவையை பார்க்கிறோங்க. ಆ ಶಿಲುಬೆಯನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಗಮನಿಸುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ಯೇಸು ಶಿಲುಬೆ ಜಲ್ಲೆಲ್ಪಡ ಮುಂಚಿತವಾಗಿ, ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி குருத்தோலை ஞாயிறு கொண்டாடணும் தெரியுமா? எல்லாரும் பாம் சண்டே கொண்டாடணும் தெரியுமா? அன்னைக்கு என்ன ஆச்சு பாருங்க. ಅದು ಒಂದು ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಗರಿಯ ಒಂದು ಹಬ್ಬವನ್ನು ಕೊಂಡಾಡಿದ ಗೊತ್ತಾ? இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்றாங்க, ஒரு எல்லாரும் அந்த பண்டிகைனா என்ன பண்டிகைனா இந்த பண்டிகை தான், இந்த பஸ்கா பண்டிகை தான். அவங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டி கொண்டாடுறாங்க, எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டாடுறாங்க, பரிசுத்தமான ஒரு ஆட்டுக்குட்டி எருசலேம் நகரத்துக்கு கொண்டு வராங்க. ಆ ಒಂದು ಹಬ್ಬ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಬಿಡುಗಡೆಗೊಂಡಂತ ಒಂದು ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಒಂದು ಇಸ್ರೇಲರು ನೆನಪಿಗಾಗಿ ಆಚರಿಸುವಂತ ಒಂದು ಹಬ್ಬವು. அங்க அந்த பெரிய போதகர் என்ன பண்ணுவாரு, செக் பண்ணுவார் ஆட்டுக்குட்டியை, மேல கீழே, காலு கீழே, முது கீழே எல்லாம் செக் பண்ணுவாரு. கரெக்டா ஒரு குட்டி கருப்பு டாட் கூட இருக்க கூடாது, பரிசுத்தமான தீட்டில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை பாப்பார் அவரு. ಅವನು ಚೊಚ್ಚಲ ಒಂದು ಕುರಿ ಮರಿ ಯಾವುದೇ ದೋಷವಿಲ್ಲದೆ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ಅದನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சோ அத வந்து பலி செலுத்திட்டு போயிருவாங்க ஊருக்கு. அவங்க அது பலிಯನ್ನು ಅರ್ಪಿಸಿ ಆ ಊರಿಗೆ ಹಾಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி வந்தாருங்க எருசலேமுக்குள்ள. எருசலேம் பிரதேசத்தில் இயேசு கிறிஸ்து ಹಾಗೆಯೇ ಪ್ರವೇಶಿಸಿದರು. 4 நாள் என்னாச்சு, நிறைய பேர் இயேசப்பாவை கேள்வி கேட்டாங்க, தப்பு கண்டுபிடிக்க பாக்குறாங்க. 4 ದಿನ ನಿರಂತರವಾಗಿ ಅನೇಕರು ಆತನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸಿ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದರು. பரிசேயர்கள், சதிசேயர்கள், சன்ஹீட்ரன், அப்புறம் பிலாத்து, ஏரோது எல்லாரும் குறை கண்டுபிடிக்க பாக்குறாங்க. கடைசில பிலாத்து சொல்றான், இவர்கிட்ட ஒரு குறையும் இல்லையே, இவர் பாவமே செய்யாத மனுஷனே அப்படின்னு சொல்றாரு. ಅನೇಕರು ಪರಿಸೇಯರು, ಸದುಕಾಯರು, ಅನೇಕ ಯಾಜಕರು ಎಲ್ಲ ಪಿಲಾತನ ಎಲ್ಲರೂ ಬಂದು ನೋಡ್ತಾರೆ. ಆದರೆ ಕೊನೆಯದಾಗಿ ಪಿಲಾತನ ಹೇಳ್ತಾನೆ, ಯಾವ ಅಪರಾಧವೋ ಇವನಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தார்கள். ಆದರೂ ಸಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜುತ್ತಾರೆ. எப்படி பார்வோன் எகிப்து நாட்டுல பிள்ளைங்க எல்லாம் செத்தாங்களோ, அதே போல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு யார் மேல விழுந்துச்சு? இயேசு கிறிஸ்து தலைமையில விழுந்துச்சு. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾರನ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಪಾರನ ಒಂದು ಪರಿವಾರದವರು ಚೊಚ್ಚಲ ಮರಿಗಳು ಸಂಹಾರಾದರು, ಎಲ್ಲ ನ್ಯಾಯ ಶಿಕ್ಷೆ ಒಯ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿ ಎಲ್ಲವೂ ದಂಡನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಬಿತ್ತು. எல்லா நியாய தீர்ப்பும் இஸ்ரேல் அங்க வந்து என்னது, ஒரு தல சங்காரத்து பிள்ளைங்க எல்லாம், மூத்த பிள்ளைங்க எல்லாம் செத்துட்டாங்க எகிப்து நாட்டுல. அதே போல ஆண்டவருடைய மூத்த மகனான இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ಹಳೆ ಒಡಂಬಡಿಗಳ ನ್ಯಾಯ ದಂಡನೆಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಚೊಚ್ಚಲ ಮರಿ ಚೊಚ್ಚರವರೆಲ್ಲ ಸತ್ತು ಹೋದ. ಹೊಸ ಒಡಂಬಡಿ ಯಾರು ಸಾಯದೆ ಚೊಚ್ಚಲ ಒಂದು ಮಗನಾದ ಯೇಸು ಪರಿಶುದ್ಧವಾದ ಯೇಸು ಮೇಲೆ ಮಾತ್ರ ನ್ಯಾಯ ದಂಡನೆ ಬಂತು. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ರಕ್ತವನ್ನು, பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தினது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கி அவர் ரத்தம் சிந்தினார். ಹಳೆ ಒಡಂಬಡಿಗಳಲ್ಲಿ ಒಂದು ಅನೇಕ ಒಂದು ಕುರಿಮರಿಯ ರಕ್ತವು ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿತು, ಆದರೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಈತನ ಮಾತ್ರ ರಕ್ತವು ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿತು. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதால எனக்கு என்ன பிரதர் இன்னைக்கு நீங்க கேட்கலாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತ ಸುರಿಸಿದ ನನಗೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವೇನು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. அன்னைக்கு என்ன ஆச்சுங்க? அன்னைக்கு அந்த வீட்டுல என்ன ஆச்சு? அந்த வீட்டுக்குள்ள குடும்பம் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சந்தோஷமா பிள்ளைங்க ரெடி ஆயிட்டாங்க, தைரியமா சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஊரை விட்டு நம்ம போறோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம்.
ಇಸ್ರೇಲ್ ಮನೆಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬಿಡುಗಡೆಗೊಳ್ಳುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಕುಟುಂಬ ಸಮೇತರಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಎಲ್ಲ ಒಂದು ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எப்படி ஏன் சந்தோஷமா இருந்தாங்க அந்த பிள்ளைங்கலாம்? ಆ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಯಾಕೆ ಸಂತೋಷವಾಗಿದ್ರು? அவங்க அப்பா ஏதோ பெரிய சாதிச்சிட்டாரா? ಅವರ ತಂದೆ ತಾಯಿಗಳು ದೊಡ್ಡ ಸಾಧನೆ ಮಾಡಿದ್ರಾ? இல்ல. என்ன இருந்துச்சு அந்த வீட்டு மேல? ரத்தம் இருந்துச்சு. ಇಲ್ಲ, ಅವ್ರ ಮನೆ ಮೇಲೆ ಏನಿತ್ತು? ಅವ್ರ ಕುರಿ ಮರಿ ರಕ್ತವಿತ್ತು. அந்த ரத்தம் இருந்ததுனால அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. ಆ ರಕ್ತವಿದ್ದರೆ ಆ ಕುಟುಂಬ ಭದ್ರತೆ ಆಗಿತ್ತು. இன்னைக்குங்க நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழே வந்தா நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு, எனக்கு விடுதலைங்க. கெட்ட பழக்கத்துல இருந்து எல்லாத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறாருங்க. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ರಕ್ತ ಅಡಿ ಬಂದರೆ ನನಗೂ ಭದ್ರತೆ, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಎಲ್ಲರೂ ಆತನ ಭದ್ರತೆ ಒದಗಿಸುತ್ತಾನೆ. அதான் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை என்ன பண்ணுகிறதா? சுத்திகரிக்கிறது, நம்மளை கழுவுது. நம்ம இருதயத்தை, கருப்பா இருக்கிற நம்ம இருதயத்தை கழுவுது ஆண்டவருடைய ரத்தம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಸಕಲ ಪಾಪವನ್ನು ನೀಗಿಸಿ ಶುದ್ಧೀಕರಿಸಿ ನಮ್ಮ ಕಪ್ಪಾದ ಹೃದಯವನ್ನು ಕೆಂಪಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. ஆனா என்ன பண்ணணும்? ஒரே கண்டிஷன், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು அந்த ரத்தத்தை விசுவாசிக்கணும். நீங்க ಆ ರಕ್ತದ ಮೇಲೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ரத்தத்தை நீங்க விசுவாசிக்கணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಚಿಮ್ಮಿಸಿದಂತ ಆ ರಕ್ತದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. ஏன் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க சிலுவையில. ನನ್ನ ದಂಡನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡ. என் மேல வந்த பாவம், சாபம், என் குடும்பத்துல இருக்கிற சாபம் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தாருங்க. ನನ್ನ ಮೇಲೆ ಬಂದಂತ ಪಾಪ, ಶಾಪ, ವ್ಯಾಧಿ, ದರಿದ್ರ ಎಲ್ಲವೂ ಆತ ಶಿಲ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡ. எனக்கு இருட்டுல இருந்து விடுதலை கொடுத்தாருங்க இயேசு கிறிஸ்து. ಅದರಿಂದ ಎಲ್ಲ ಮಹತ್ತಾದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟನು. மரண பயத்துல இருந்து விடுதலை கொடுத்துட்டாரு ஏசப்பா. ಮರಣ ಭಯದಿಂದ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದ. என் சுய சுபாவத்துல இருந்து விடுதலை கொடுத்துட்டாரு ஏசப்பா. ಸ್ವಾರ್ಥ ಸ್ವಭಾವದಿಂದ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದ. ஆனா என்ன கண்டிஷன்? ಅದು ಏನು ಒಂದು ಕಂಡೀಷನ್? ரத்தத்தின் கீழே வரணுங்க. ಆತ ರಕ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி காப்பாத்தப்பட்டாங்க? அந்த வீட்ல அந்த ரத்தத்துக்கு இருக்கிற அந்த வாசல்ல இருக்கிற ரத்தத்தினாலே அந்த வீடு காப்பாத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு கீழே நான் வரும்போது என் வாழ்க்கை காப்பாற்றப்படும், நான் மீட்கப்படுவேன் இயேசு கிறிஸ்துவினாலே. ಮನೆ ಮುಂದೆ ಸುರಿದಂತ ಒಂದು ಚಿಮ್ಮಿಸಿದ ಬಳದಂತ ರಕ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಅವರು ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟಿತು. ಈ ದಿನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸುರಿದಂತ ರಕ್ತದಿಂದ ಅಡಿಯಲ್ಲಿ ಬಂದಾಗ ಎಲ್ಲರೂ ನಾವು ಕಾಪಾಡಲ್ಪಡುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் சிலுவையிலே. ಆತನ ಜಯ ಹೊಂದಿದ ಶಿಲುಬೆ. சிலுவை வந்து ஒரு சாப சின்னம், மரண சின்னம் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயிச்சாரு. அவர் ஜெயிச்சதுனால, அந்த சிலுவையை நான் நம்புறதுனால என் வாழ்க்கையில ஜெயம், நான் வின்னர் ஆயிட்டேங்க. ಅದುವರೆಗೂ ಶಾಪಗ್ರಸ್ತಗೊಂಡಂತ ಶಿಲುಬೆಯು ಆತನ ಮನಗೊಂಡು ವಿಜಯವಂತಗೊಂಡಾಗ ಅದು ವಿಜಯ ಸಂಕೇತವಾಯಿತು. ಆ ವಿಜಯ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ, ನಮ್ಮ ಜೀವನದ ವಿಜಯ ಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் என்ன பண்ணாங்க? பழைய ஏற்பாட்டுல அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணாங்க? வெட்டிட்டு என்ன பண்ணாங்க? அந்த கறியை சாப்பிட்டாங்க அவங்க. ಅದು ಒಂದು ಕುರಿ ಮರಿಯ ಒಂದು ಮಾಂಸವನ್ನು ಆತನೆಲ್ಲ ಕತ್ತರಿಸಿ ಅವರು ಬಂದು ಹುಳಿ ಇಲ್ಲದೆ ಅದನ್ನು ತಿಂದರು. யோவான் 6:6 இயேசு சொல்றாரு, என்னை புசிப்பவனும் என் சரீரத்தை புசிப்பவனும் என் ரத்தத்தை குடிப்பவன் என்ன பண்ணுவான்? என் கூட வந்து பங்கா இருப்பான் ஆண்டவர் சொல்றாரு. ಯೋವಾನ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನನ್ನ ದೇಹವನ್ನು ರಕ್ತವನ್ನು ಭುಜಿಸುವವನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯಗೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அப்படின்னா ஏசப்பாவை நம்புறது மாத்திரம் இல்ல, ஏசப்பாட்ட டெய்லி நான் பெலத்துக்கு போகணும். ஆண்டவரே, எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்கு, உங்களுடைய ரத்தத்தினால எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, எனக்கு இன்னைக்கு ஃப்ரீடம் வேணும், ஃப்ரீடம் ஃப்ரம் அடிக்ஷன். இந்த அடிக்ஷன்ல எனக்கு விடுதலை வேணும் ஏசப்பா அப்படின்னு என்ன பண்றேன்? ஏசப்பாவை நான் சாப்பிடுறேன் அப்படின்னா அவருடைய வசனத்தை நான் படிக்கிறேன், அவரை நான் பின்பற்றுறேன். அப்ப எனக்கு தொடர்ந்து ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. ಯೇಸು ನಂಬುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ, ಯೇಸುವೇ ನಿನ್ನ ದೇಹವನ್ನು ರಕ್ತವನ್ನು ಭುಜಿಸಿದಾಗ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ನಿರಂತರವಾಗಿ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಖಂಡಿತ ಆತ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ. சோ ரத்தத்துக்கு கீழே வரணும், ರಕ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾವು ಬರಬೇಕು. ரத்தத்துக்கு கீழே மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட வார்த்தைகளை சாப்பிடணுங்க. ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮ ಕುರಿ ಮರಿಯ ಒಂದು ಆಜ್ಞೆ, ಒಂದು ವಾರ್ತೆಗಳು ನಾವು இதாங்க ஏசப்பா சிலுவையில ஜெயிச்சது. நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஒரு விடுதலைங்க. நம்ம விடுதலையோட நம்ம வாழலாங்க. நம்ம ನಿಜವಾಗಲೂ ಯೇಸುವು ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿದ್ದು ಆತನ ನಿರಂತರವಾಗಿ ಗಮನಿಸಿದಾಗ ನಮಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ, ಮಾತ್ರ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತದೆ. இந்த வாரம் ஒரு நடிகர் வந்து ஒரு நடிகர் வந்து என்ன பண்ணாரு? ஒரு நாட்டோட சிஎம்ஆ ஜெயிச்சிட்டாருங்க. அவரு ஓட்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாருங்க. அவரு ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಒಂದು ನಟನು ಆತನ ಒಂದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅವ್ರ ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಿಎಂ ಆಗಿ ಜಯಿಸಿದ. நான் கவனிச்சிட்டே இருக்கிறேன். அவர் ஜெயிச்சதை பார்த்து அந்த ஒரு ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ரொம்ப அவர் ஜெயிச்சாரு அங்க, இவங்க ஜெயிச்ச மாதிரி லைஃப்ல எல்லாரும் சந்தோஷமா பட்டாசு வெடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பயங்கரமா கொண்டாடுறாங்க. ಆ ಘಟನೆ ನೋಡುವುದಾದರೆ ನಟನ ಜಯಿಸಿದ ಆದ ಜನಗಳು ಇವರು ಸಂಭ್ರಮಗೊಂಡು ಪಟಾಕಿ ಹಚ್ಚಿ ಅದು ಕುಣಿದಾಡಿ ಬಹಳ ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. அந்த எங்க தலைவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாரும் போய் கை கொடுக்குறாங்க, அவங்க ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க, அவரை பத்தி புகழ்றாங்க. ஒரு கொண்டாட்டம் ஒரு கூட்ட ஜனத்துக்கு.
ನನ್ನ ನಾಯಕ ಗೆದ್ದ, ಆದ ನಂತರ ನಾವು ಸಂಬರಗೊಳ್ಳುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಒಂದು ಸಂತೋಷ ಸಿಕ್ಕ ಕಡೆ ಸ್ಟೇಟಸ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಜನರೊಟ್ಟಿಗೆ ನಿರಂತರವಾಗಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஜனங்க சொல்றாங்க எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாங்க, எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க கேர்ள்ஸ் நிறைய பேர். ಅವರು ಜನರು ಒಂದು ಹುಡುಗ ತರುಣಿಯರೆಲ್ಲ ನನ್ನ ಅಣ್ಣ ಜಯಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದರು. கொஞ்சம் யோசித்து பண்ணி பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, இயேசு கிறிஸ்து நம்மளை நம் பாவத்தை மீட்டு நம்மளை சாபத்தை நீட்டி நம்மளுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தாரு, நம்மளுடைய சகோதரன் ஜெயிச்சாரு. அது எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை நம்ம இருதயத்துல கொடுக்கும். ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸಹೋದರ ಒಂದು ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಶಾಪಕ್ಕೋಸ್ಕರ ವಿಮೋಚನೆಗೋಸ್ಕರ ಸತ್ತು ಅದು ಜಯಿಸಿದ ಆ ಒಂದು ದೃಶ್ಯ ನಮ್ಮ ಜೀವಿತ ಎಷ್ಟು ಸಂತೋಷಗಳು. இது ஒரு அரசியல் ஜெயம் அல்ல, என் இருதயத்தை இயேசு கிறிஸ்து தன் அன்பினாலே ஜெயித்தார். அது எவ்வளவு ஒரு பெரிய விடுதலை, எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம் நம்ம வாழ்க்கையில. ರಾಜಕೀಯ ಒಂದು ಜಯವಲ್ಲ, ಯೇಸು ಅತ್ಯಂತ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಹೃದಯೊಟ್ಟಿಗೆ ಜಯಿಸಿದ ಆ ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಜೀವಿತ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತದೆ. 2 வசனம் படிச்சிட்டு நான் இன்னைக்கு முடிக்க போறேங்க. 2 ವಾಕ್ಯಗಳು ಓದಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க. 1:29 யோவாನ 1:29 ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ನೋಡಿ. ಅದು ಒಂದು ಯೋಹಾನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾರ್ತೆ. ಮರುದಿನ ಯೋಹಾನನು ತನ್ನ ಕಡೆಗೆ ಬರುವ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ, ಅಗೋ ಯಜ್ಞಕ್ಕೆ ದೇವರು ನೇಮಿಸದ ಕುರಿ, ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡುವವನು ಎಂಬುದಾಗಿ. லோகத்தின் பாபம் தமிழ்நாடு இல்ல, கர்நாடகா இல்ல, ஆந்திர பிரதேஷ் இல்ல, எத்தனை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற ದೈವಾಟುಕುಟ್ಟಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು. ಯಾವುದೇ ರಾಜ್ಯ ತಮಿಳರಾಗಲಿ ದೇಶದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಲೋಕ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆಗೋಸ್ಕರ ಒತ್ತುವರಿಯುವಂತ ಒಂದು ಪಾಪ ನಿವಾರಿಸಿ ಯಜ್ಞ. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோங்க. ஆண்டவருடைய ரத்தத்தின் கீழே நீங்க வாங்க. ಇದನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಆತನ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾವು 1 ಕೊರಿಂಥಿಯர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுதுங்க. 1 ಕೊರಿಂಥ 5:7 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன சொல்லுது? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே. இல்ல அது இல்ல, அது இன்னொரு பகுதி. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நம்மளுக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆமென். நம்மளுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நம்மளுக்காக பலியிடப்பட்டிருக்கார். அந்த ஆட்டுக்குட்டி வேண்டாம், இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு பலியாகப்பட்டிருக்கிறாருங்க. ಅದು ಕುರಿ ಬೇಡ, ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸುವೇ ನಮ್ಮ ಪಸ್ಕದ ಕುರಿಯಾಗಿ ನಮಗೋಸ್ಕರ ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருக்கோ, எந்த இதுல இருந்து ஃப்ரீடம் வேணுமோ, நீங்க ஃப்ரீடம் இல்லாம சில காரியங்கள் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பாவை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்ன புதுசாக்கும் அப்படி நீங்க விசுவாசிங்க. நீங்க ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಸಂಕಷ್ಟಕ್ಕೊಳಗಾದರೆ ದಾಸತ್ವಕ್ಕೊಳಗಾಗದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿಕೆ ಇಡಿ, ಯಾಕಂದ್ರೆ ಸಕಲವನ್ನು ಪಾಪವನ್ನು ತೊಳೆದು ಅದು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದೆ ನಮಗೆ. ஒருவேளை நீங்க பேட் ஹாபிட்ஸ் கெட்ட பழக்கங்களுக்கு, வெளியே தெரிய முடியாத கெட்ட பழக்கங்களுக்கு நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க. மனுஷன்ட்ட சொல்லாதீங்க, ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தால என்ன கழுவுங்க, எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க, என்னுடைய பாவத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய பரிசுத்தத்தை நான் இன்னைக்கு வாங்கிட்டு நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅರಿದು ಕೆಟ್ಟ ಚಟಗಳಿಗೆ ಬಲಿಯಾದರೆ ಬಿಡುಗಡೆಗೋಸ್ಕರ ಯಾರ ಹತ್ರ ಬರೀ ಹೇಳಬೇಡಿ, ಏಕಾಂತದಲ್ಲಿ ಆತನ ಮೇಲೆ ಅಪ್ಪ ನನ್ನ ಪಾಪವನ್ನೆಲ್ಲ ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧಗೋಸ್ಕರ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸು ಎಂಬುದಾಗಿ ಆರೈಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ரெண்டாவது அந்த ஆட்டுக்குட்டியோட கரியை சாப்பிட்டது போல ஏசப்பா உங்களுடைய வசனத்தை நான் சாப்பிட போறேன் ஆண்டவரே, உம்மை நான் புசிக்க போறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு பலத்தை கொடுப்பீங்க, இன்னைக்கு நான் இங்க இருந்து போறேன், எனக்கு நீங்க பலத்தை கொடுப்பீங்க அப்படின்னு நீங்க ஜெபிங்க. இன்னைக்கு ಹೇಳಿದಾಗೆ ಕುರಿ ಮರಿಯಂ ಒಂದು ಮಾಂಸವನ್ನು ತಿಂದ ಹಾಗೆ ನಾವು ಯೇಸುವೇ ನಿನ್ನ ದೇಹವನ್ನು ಭಜಿಸುತ್ತಾನೆ, ಆಗ ಬಲಹೀನದ ನಾನು ನಿನ್ನ ಮಾಂಸವನ್ನು ಭಜಿಸುವಾಗ ನಾನು ಬಲಶಾಲಿಯಾಗಿ ಇದರಿಂದ ಹೊರ ಹೋಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರಿಕೆ. ஆல்ரெடி நீங்க விடுதலையோட சில பேர் இங்க உட்கார்ந்திருப்பீங்க. எத்தனையோ கோடி ஜனங்க இருக்காங்கங்க நம்ம நாட்டுல, எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஏசப்பா பத்தி சொல்லுங்க. குடியில, போதையில, கெட்ட பழக்கங்களை மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஏசப்பா ரத்தத்தை பத்தி சொல்லுங்க, ஏசப்பாவுடைய அன்பின் பத்தி சொல்லுங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ரொம்ப யூஸ் பண்ணுவாருங்க. ಇಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಬಂದು ಸಮಾಧ ಬಂದಾತರು ನಮಗೆ ಹೊರಗಡೆ ಬಂದು ಅನೇಕ ಚಟಗಳಲ್ಲಿ ಬಾಧ್ಯಸ್ಥರಾಗಿ ಸಂಘರ್ಷ ಸಿಲುಕೊಂಡ ಜನರಿಗೆ ಹೋಗಿ ಯೇಸುವಿನ ಸುವಾರ್ತೆ ಬಿಡುಗಡೆ ವಾರ್ತೆ ಸಂತೋಷ ಸಮಾನ ಉಂಟುವಾದ ಮಾತು ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಸಾರಬೇಕು. நான் மாத்திரம் விடுதலையா இருந்தா பத்தாதுங்க. ನಾನು ಮಾತ್ರ ಬಿಡುಗಡೆಗೊಳ್ಳುವುದಾದ್ರೆ அது செல்ஃபிஷ்ங்க, அது செல்ஃபிஷ், அது தன்னலம்.
ಅದು ಸ್ವಾರ್ಥದ நான் அனுபவிக்கிற விடுதலையும் என் கூட இருக்கிறவங்களும் அனுபவிக்கணும், எங்க ரோட்ல இருக்கிறவங்க அனுபவிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் அனுபவிக்கணும். அது வந்து நம்ம இருதயத்தின் துடிப்பா இருக்கட்டும். ನಾನು ಹೊಂದಿದಂತ ಬಿಡುಗಡೆಯು ನಾನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮ ಬೀದಿಯಲ್ಲಿ ವಾಸಿಸುವ ಜನರು, ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಎಲ್ಲರೂ ಬಿಡುಗಡೆ ಅದು ಅನುಭವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ವೇದನೆ ಆಗಿರಬೇಕು. ஒண்ணும் செய்ய வேண்டாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழே அவங்கள கொண்டு வாங்க, அவ்வளவுதாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவும்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு விடுதலை கொடுக்கும்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை உபயோகப்படுத்துவார். ಏನು ಬೇಡ, ಅವ್ರ ಚಟಕ್ಕೆ ಒಳಗಾದವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರಕ್ತ, ಅಮೂಲ್ಯ ರಕ್ತ ಒಳಗೆ ಬಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರಕ್ತ ನಂಬು, ಆತ ನೀನು ತೊಳಿತದೆ, ನೀನು ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕು.